திரிகூட தமிழ்ச் சங்கமும் தமிழாவளி தமிழ் இலக்கிய நெல்லை சகஸ்கரநாம மண்டலி இணைந்து நடத்தக்கூடிய ஆழ்வார்களும் அமுத தமிழும் என்கிற இந்த 12 நாள் இணையவழி பொழிவிற்கு உங்கள் அனைவரையும் வருகை நான் வரவேற்கிறேன். தமிழாவளி தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய இந்த இணையவழி பயிலரங்கினுடைய ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய அம்மா வேலம்மாள் அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் இன்றைய நாளிலே நம்மாழ்வாரை பற்றி பேச வருகக்கூடிய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகஸ்கரநாம மண்டலியை சார்ந்த நண்பர்கள், பக்தகுடிகள் என அத்துணை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளும் வணக்கம். அதே நேரத்தில் இந்த 12 நாட்களும் தொடர்ச்சியாக எங்களோடு பயணப்பட்டு வருகிற அத்துணை பங்கேற்பாளர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்கள். எல்லாம் படர்வித்தவிட்டா உன் சொல்லுருவை யார் அறிவார் சொல்லு என கேட்ட நம்மாழ்வாரனுடைய அற்புதமான அந்த வரலாற்றை எல்லாம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளில் நம்மாழ்வாரை பற்றியான இந்த தெளிவை முறையாக தொடங்குவதற்கு அறிமுகம் செய்து வரவேற்பதற்கு சுபியா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா வருக. வணக்கம் ஐயா. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நெல்லை சகஸ்ரநாம மண்டலிலிருந்து அடியேன் சுப்பையா. பகுலாபரணம் ஐயா நாம் எல்லோருக்கும் தெரியும். ஐயா திரு உவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி அவர்களின் அத்தியந்த சீடர். ஐயாவிற்கு ஆன்மீக விஷயங்களில் எவ்வளவு ஈடுபாடு உண்டோ அதே போல அறிவியலிலும் சரிநிகர் ஈடுபாடு உள்ளவர். அவர் ஒரு விஞ்ஞானியும் கூட. பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லண்டனில் பட்டம் பெற்றிருக்கிறார். சில காப்புரிமைகளுக்கும் சொந்தக்காரர். ஒரு குறிப்பிடத்தக்க உதாரணம், நாம் அன்றாடம் பயன்படுத்தும் எல்பிஜி சிலிண்டரில் ஆரஞ்சு நிற குழாயில் சில மேம்பாடுகளை செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் ஐயா. ஐயா ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனத்தில் பணியாற்றி சனாதன தர்மத்தை பரப்ப வேண்டும், அது பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற தன்னுடைய அவாவினால் விருப்ப ஓய்வு பெற்று கிஞ்சித் காரம் நிறுவனத்துடன் தன்னை இணைத்து கடந்த 25 ஆண்டுகளாக சேவை செய்து வருகிறார். கிருஷ்ணன் சுவாமிகளின் நெருங்கிய சீடர் என்பதோடு மட்டுமல்லாமல் சுவாமிகளின் தர்ம ஸ்தாபனத்தில் ஒரு முக்கிய உறுப்பினராகவும் தனது சமூக கடமையை ஆற்றி வருகிறார். ஐயா கடந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு இடங்களில் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றி வருகிறார். திருப்பாவை, ஆழ்வார்களின் பிரபந்தங்கள், ராமாயணம், புராண இதிகாச கதைகள், சனாதன தர்மம், இந்து வாழ்வியல் முறைகள் என பல்வேறு தலைப்பில் உரையாற்றி இருக்கிறார். தற்போது தொடர்ந்து கடந்த 53 நாட்களாக திருமங்கை ஆழ்வாரின் திருநெடுந்தாண்டகம் என்ற தலைப்பில் உரையாற்றி வருகிறார். வகுலாவரணம் ஐயா கிராமப்புறங்களில் தனது பிரச்சாரத்தை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். மக்களிடையே அறியாமையை நீக்கி நமது பழக்க வழக்கங்களின் பெருமைகளை கூறி அவர்களை சனாதன தர்மத்தின் வழியில் வாழ கடுமையாக உழைத்து வருகிறார். குறிப்பாக பள்ளி குழந்தைகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தென் தமிழகத்தில் சுமார் 20,000 குழந்தைகளை திருப்பாவை பாடச் செய்வதில் ஐயா முக்கிய பங்காற்றி இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நெல்லை சகஸ்ரநாம மண்டலியின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் ஐயா எங்களுக்கு பக்கபலமாக இருந்துள்ளார். அது கன்னியாகுமரி திருப்பதி தேவஸ்தானத்தில் நடந்த விழாவாகட்டும், கர்நாடக மாநிலம் ஹம்பியில் நடந்த 4000 திவ்ய பிரபந்த விழாவாகட்டும், ஐயாவின் ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளித்தது. நேற்று ஐயா கரிசல் பாலாவின் இனிய தமிழில் மதுரகவி ஆழ்வாரின் அமுதத்தை பருகினோம். இன்று வகுலாபரணம் ஐயாவின் வார்த்தைகளில் வேதம் தமிழ் செய்த மாறன் நம்மாழ்வாரின் தமிழை அனுபவிப்போம் என்று கூறி ஐயாவை நெல்லை சகஸ்ரநாம மண்டலியின் சார்பிலும் திரிகூட தமிழ் சங்கத்தின் சார்பிலும் தமிழாவளி தமிழ் இலக்கிய கழகத்தின் சார்பிலும் வரவேற்று அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வகுலாபரணம் ஐயா. அடியா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் ஐயா. சுப்பையா, சாமியோட படம் கரெக்டா தெரியுதா? கொஞ்சம் ஃபேஸ் நெத்தி தான் தெரியுற மாதிரி, நெத்தி வரை தான் தெரியுற மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப கரெக்டா இருக்குங்களா? இல்லையா ஐயாவுக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ண சொல்லுங்க. இப்ப கரெக்டா இருக்கு. எங்களுக்கெல்லாம் கரெக்டா இருக்கு. சரி சரி, ஓகே ஓகே. எங்களுக்கு சவுண்ட் கேட்கல சாமி. இன்னும் பேச ஆரம்பிக்கலாமா? சரி, கேக்குதா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்க. ஆரம்பிக்கலாம் சாமி. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் யாரவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே.
கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் திருவடிகளே சரணம். திருக்கூட தமிழ்ச்சங்கம் மற்றும் நெல்லை சகஸ்ரநாம மண்டலி சார்பாக ஆழ்வார்களின் அமுதத் தமிழ் என்ற அழகான இந்த தொடர் சொற்பொழிவு அற்புதமாக நடந்து வருகிறது. அதிலே அடியேனுக்கும் ஒரு பங்கு கொடுத்து அடியேனுக்கு இடப்பட்ட தாசிய நாமம் வகுலாபரண தாசன். வகுலாபரணம் என்றாலே சுவாமி நம்மாழ்வாரையே குறிக்கும். அதனாலே தேர்ந்தெடுத்தோ என்னவோ அடியேனுக்கு நம்மாழ்வாரை குறித்து நம்மாழ்வாரும் அமுதத் தமிழும் என்ற தலைப்பிலே பேசக்கூடிய வாய்ப்பு பெற்றதற்கு அடியேன் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இதனை ஏற்பாடு செய்த 2 சங்கத்தினர்களுக்கும் அடியனுடைய நன்றி கடனை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆழ்வார்கள் என்று சொன்னாலே ஆழ்ந்த பக்தியிலே ஈடுபட்டு இருந்தவர்கள், அதனாலே ஆழ்வார்கள் என்று கொண்டாடுகிறோம். தமிழ் என்று சொன்னாலே ஒரு மொழி என்று நாம் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளுவது அல்ல. தமிழ் என்கின்ற மொழி சமஸ்கிருத மொழிக்கு இணையாக பழமையான மொழி. இதனை நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் முன்னோர்கள் எல்லாம் ஆகஸ்தியமும் அநாதி என்று கொண்டாடுவார்கள். அகஸ்திய முனிவர் எவ்வளவு பழமையானவரோ அவராலேயே போற்றி பாதுகாத்து வளர்க்கப்பட்ட மொழி என்றால் அது திராவிட பாஷையான தமிழ் பாஷைக்கே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சிறப்பாகும். செந்தமிழும் வடகலையும் என்று சொல்லுவார்கள். அப்ப செம்மையான மொழி, பழமையான மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழிக்கு ஏற்றமா இல்லை அந்த தமிழ் மொழியை வளர்த்த புலவர்களான கவிஞர்களான அவர்களுக்கு ஏற்றமா என்று பார்த்தால் இருவருக்கும் ஏற்றத்தை மாறி மாறி சொல்லலாம். ஆனால் நிதானமாக தமிழ் இலக்கியங்களை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் தமிழ் வளர்வதற்கு பக்தி காவியங்கள் தான் மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கின்றன. அது சைவ சமய புலவர்களானாலும் சரி, வைணவ சமய புலவர்களாக இருந்தாலும் சரி, அது நாயன்மார்களோ அல்லது ஆழ்வார்களோ அல்லது கம்பர் போன்றவர்களோ அல்லது திருக்குறளை கொடுத்தவரான திருவள்ளுவரோ ஔவையாரோ யாராக இருந்தாலும் தமிழ் இவ்வளவு தூரம் வளர வேண்டும் என்றால் தமிழினுடைய உண்மையான சிறப்பு, தமிழ் மொழியினுடைய ஆழம், எவ்வளவு தூரம் தமிழ் மொழி ஆழமான மொழி என்பதை அறிய வேண்டும் என்றால் கட்டாயமாக அது பக்தி இலக்கியங்களால தான் அறிய முடியும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி உயர்ந்ததான தமிழ் மொழி, அதனை வளர்த்தவர்கள் நாயன்மார்கள், ஆழ்வார்கள் போன்றவர்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது நாம் எடுத்திருக்கிற தலைப்பு ஆழ்வார்களும் அமுதத் தமிழும். ஆழ்வார்கள் என்று சொன்னாலே அனைத்து ஆழ்வார்களையும் குறிக்கும். ஆனா சாதாரணமாக நாம் ஆழ்வார் அப்படின்னு ஒருமையில சொன்ன, ஆழ்வார்கள் என்று பன்மையில சொன்னால் அனைத்து ஆழ்வார்களையும் கூட்டமாக சொல்லிவிடலாம். ஆழ்வார் என்று ஒருமையில சொல்ல வேண்டும் என்றால் அது யாரை குறிக்கும்? வேற யாரையும் குறிக்காது. அந்த ஆழ்வார் அப்படின்னு சொன்னாலே சுவாமி நம்மாழ்வாரை மட்டுமே குறிக்கும். அவருக்கு மட்டும்தான் ஆழ்வார் என்று பேர் உண்டு. ஏன்? மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் உடலை போலே அவயவங்களை போலே, நம்மாழ்வார் தான் உயிர் போல இருக்கக்கூடியவர். அதை அழகாக சொல்லுவார்கள், சரீரி சரீரம் என்று சொல்லுவார்கள். சரீரம் என்றால் உடல் அவயவம். அப்ப நம்மாழ்வார் தான் சரீரி, அந்த உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிர் போன்றவர். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் சரீரம் என்று அவயவங்களை குறிப்பார்கள் என்று எடுத்து சொல்லுகிறார்கள். அப்படி உயர்ந்தவரான நடுநாயகமான ஆழ்வார்களுக்குள்ளே தலைவர் என்று போற்றப்பட்டவரான சுவாமி நம்மாழ்வார், அவருடைய அமுதத் திருவாய்மொழி என்பதை பற்றி சில நேரம் 1 மணி நேரத்தில் என்ன முடியுமோ அதை பார்ப்போம். ஆழ்வார்னு சொன்னாலே தமிழ் தான், தமிழ் என்றாலே ஆழ்வார் தான். அவரை போல ஒரு புலவர் கிடைக்க முடியுமா? அப்ப தமிழினுடைய இனிமையை பார்க்க வேண்டும் என்றாலும், அதனுடைய ஆளுமையை பார்க்க வேண்டும் என்றாலும்,
அதிலே இருக்கக்கூடிய இலக்கண சிறப்பை பார்க்க வேண்டும் என்றாலும் ஆழ்வாருடைய தமிழ் என்பது தனி தமிழ். சரி, முதலிலே நாம் 4000 பாசுரங்கள் ஆழ்வார்களுடைய பாடல்கள் என்று பார்க்கிறோம். 12 ஆழ்வார். இந்த 12 ஆழ்வார்கள் கொடுத்த பாடல்கள் 4000 எண்ணிக்கையிலே. இந்த 4000 பாடல்களை நமக்கு கொடுத்தவர் யார்? வேறு வேறு காலங்களிலே வேறு வேறு ஆழ்வார்கள் பாடல்களை பாடி அவர்கள் காலம் முடிந்தவுடனே நற்கதியை அடைந்தார்கள். ஆனால் புழக்கத்திலே வழக்கத்திலே இந்த பாடல்கள் இல்லாமலே போய்விட்டன. கிட்டத்தட்ட 3500 வருடங்கள் 3500 வருடங்கள் ஆழ்வார்கள் அருளி செய்த அற்புதமான இந்த பக்தி பாடல்கள் இந்த பூவுலகத்திலே இல்லாமலே போய்விட்டது. திரும்பவும் இந்த 4000 பாடல்கள் இவ்வளவு தூரம் நாம கலியுகத்திலும் கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? அந்த 4000 பாடல்களையும் திரும்பவும் பூமிக்கு கொடுத்தவர் யார் தெரியுமா? இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சுவாமி நம்மாழ்வார் தான். அந்த நம்மாழ்வார் தான் நாதமுனிகள் என்கின்ற ஆச்சாரியர் குருவுக்கு 12000 முறை அந்த நாதமுனிகள் என்பவர் சுவாமி நம்மாழ்வாருடைய பிறந்த தேசமான அவதார இடமான திருக்குருகூர் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரி. தமிழ்னு சொன்னாலே சங்கத்தமிழ்னு சொல்றோமா? அப்ப தமிழ் சங்கம் என்று தமிழுக்கு பெருமை இருக்கக்கூடிய ஊர்னு சொன்னா மதுரை. மதுரை என்பது பாண்டிய தேசத்துக்கு தலைநகரமாக இருந்தது. அதே பாண்டிய தேசத்திலே தெற்கு கோடியிலே திருச்செந்தூருக்கு அருகிலே திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி என்று பிரசித்தியான அந்த க்ஷேத்திரத்துலதான் நம்மாழ்வார் அவதரித்தார். நம்மாழ்வாருடைய அவதாரம் நிகழ்ந்த இடம் அப்பன் கோவில் என்று ஆழ்வார் திருநகரிக்கு அருகாமையில் இருக்கிற இடம். ஆனா பிரசித்தியா அந்த பிராந்தியத்துக்குள்ளதான் அந்த அப்பன் கோயிலும் வருகிறது. அதனால ஆழ்வார் திருநகரினே சொல்லலாம். நடந்த சரித்திரம் என்ன? நாதமுனிகள் என்று ஒரு அழகான ஆச்சாரியன் குரு இருந்தார். அவர் காட்டுமன்னார் கோயில் என்ற வீரநாராயணபுரம் அந்த இடத்துல வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் வெடி தேசத்திலே இருந்து வந்த வைணவ பக்தர்கள் கோவிலிலே இருக்கக்கூடிய காட்டும் மன்னாரான அந்த பகவானை பார்த்து உயர்ந்ததான சில பாடல்களை பாடினார்கள். அந்த பாடல் என்ன தெரியுமா? ஆறாவமுதே அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கபரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று அழகான பதிகம். அந்த பாடலை பாடுகிறார்கள். அதனுடைய அழகான இலக்கணம் என்ன, சொற்களினுடைய உபயோகம் என்ன, அழகாக இதுல இருக்கக்கூடிய பக்தியின் வெளிப்பாடு, இதையெல்லாம் இந்த நாதமுனிகள் கேட்டு அனுபவிக்கிறார். அவர்களை பார்த்து கேட்கிறார், ரொம்ப அழகாக இருக்கிறதே. 10 பாடல்கள் கொண்டது அந்த பதிகம். ஆழ்வார் திருக்குடந்தை அப்படிங்கிற திவ்யக்ஷேத்திரத்துல இருக்கக்கூடியவர். அந்த பெருமாளுக்கு ஆறாவமுதன் என்று பேர். அந்த பெருமாளுக்காக அவர் பாடின பாடல் தான் ஆறாவமுதே என்ற பாடல். அப்போ அது நடையாட்டத்தில் இல்லாத பாடல். இதை கேட்ட உடனே உருகி போய் கேட்கிறார் நாதமுனிகள், இந்த பாடல் அழகாக இருக்கிறதே, சரி முழுமையாக பாடலை கேட்போம் என்று 10 பாடல்களை கேட்கிறார். அதுல கடைசியில வருகிற பாடல், உடலை என்பின் பேச்சு முளையூடு அவளை உயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குடலின் மலியச் சொன்ன 1010 மழலை தீரவல்லார் காமர்மானே நோக்கியற்கே என்று அழகாக பாடல் முடிகிறது. அப்ப அவர் காதுல விழுகிறது 1010 அப்படின்னு கேட்கிறார். அப்ப 1000 பாடல் இருக்கணுமே. 1000 பாடல்களுக்குள்ளே இந்த 10 பாடல்கள்னு சொல்லியிருக்கு. இந்த 10 பாடல்களே இப்படி தெவிட்டாத இன்பமாக இருக்கிறது என்றால் அப்ப மீதம் இருக்கக்கூடிய 990 பாடல்கள் எங்கே? அவர்களிடத்திலேயே கேட்க அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு இது தெரியாது, எங்களுக்கு இந்த 10 பாசுரம் தெரியும், நாங்கள் சேவிக்கிறோம் என்று சொல்ல, அப்ப குருகூர் சடகோபன் என்று அந்த பாடலிலே வருகிறது. அப்ப ஆழ்வார் திருநகரி என்ற திருக்குருகூர் எங்கே இருக்கிறது, தேடி போகலாம் என்று சோழ மண்டலத்தை விட்டு பாண்டிய தேசத்திற்கு வந்து தெற்கிலே திருக்குருகூருக்கு வருகிறார். பராங்குசதாசர் என்கின்ற ஒரு சீடரிடத்திலே ஆழ்வாருக்காக இந்த நம்மாழ்வாரையே தெய்வமாக பாடினவர் நேற்றைக்கு கேட்டிருப்பீர்கள், மதுர கவி ஆழ்வார் என்ற ஆழ்வாருடைய பெருமை. மதுர கவி ஆழ்வார் என்ன சொன்னார்?
மதுரகவியாழ்வார் ஸ்ரீமன் நாராயணன் யாரோ மகாவிஷ்ணுவை கடவுள்னு சொன்னவர் இல்லை. அவரை பொறுத்தவரையில் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி, திருக்குருகூர்ல இருக்கிற நம்மாழ்வாரையே தெய்வம் என்று வாழ்ந்தவர் மதுரகவி ஆழ்வார். அவருடைய சீடர் தான் பராங்குசதாசர். அவர் கண்ணினும் சிறுத்தாம்பு என்கின்ற இந்த பாசுரங்களை இவருக்கு சொல்லிக் கொடுக்க நாதமுனிகள் இந்த பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, இன்றைக்கும் போனீங்கன்னா ஆழ்வார் திருநகரிலே உயர்ந்ததாக பாண்டியன் கொண்டை சாத்திக் கொண்டு நம்மாழ்வாருடைய திருமேனியை போய் சேவிக்கலாம். ஆழ்வார் திருநகரி கோவிலிலே, அந்த கோவிலில் அந்த ஆழ்வாருக்கு முன்னிலையிலே ஒரு தடவை 2 தடவை அல்ல 12,000 முறை உரு சொன்னார். யோக மார்க்கத்தாலே ஆழ்வாரை மனசிலே தியானித்துக் கொண்டு 12,000 முறை உரு சொல்ல இந்த பாசுரங்கள் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே என்று ஆரம்பிக்கிற பாடல்கள். அந்த பாடல்கள் முழுக்க அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே என்ற பாடல். முதல்ல ஆரம்பிச்சு விடாம இந்த பாடல்களை 12,000 முறை உரு சொல்ல மிகவும் சந்தோஷப்பட்டவரான சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய சிலா ரூபம், சிலா திருமேனியை மறைத்து கொண்டு உண்மையான திருமேனியை அவருக்கு காட்டி அவரிடத்திலே பேசுகிறார். ஆசையோடு வந்து பாடினீரே, எதற்காக பாடினீர்னு கேட்க, நீர் பாடின 1000 பாடல்கள் வேண்டும்னு கேட்டார். நம்மாழ்வார் என்ன சொன்னார் தெரியுமா? 1000 போதுமா, நான் 4000 கொடுக்கிறேன் என்று தன்னுடைய அவயவங்களான தன்னுடைய உடல் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய மற்ற ஆழ்வார்கள் பாடின பாடல்கள், தான் பாடின பாடல்கள் அனைத்தையும் அவருக்கு யோக மார்க்கத்தாலே கற்பித்து கொடுக்க, அதை கேட்டு பெருமிதம் பட்டவரான நாதமுனிகள் அன்றையில இருந்துதான் இந்த 4000 தன்னுடைய மருமக்களான மேலையகத்தாழ்வார் கீழையகத்தாழ்வார் என்ற இருவரை கொண்டு உலகம் முழுக்க பிரசித்தியாக பரப்பினார். தன்னுடைய குருக்கள், அடுத்தது சீடர் இவர் ஆச்சாரியன், இவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உய்ய கொண்டார், மணக்கால் நம்பி, ஆள வந்தார், சுவாமி ராமானுஜர். இன்னைக்கு பிரசித்தியா உலகமெல்லாம் போற்றும் ஜெகதாச்சாரியார் ராமானுஜர் இருக்கார் இல்லையா, அவர் வரையில் எப்படி வந்தது இந்த ஆழ்வார் பாடல்கள்னா, திரும்பவும் மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார்களுக்குள்ளே தலைவரான நம்மாழ்வாராலே திரும்பவும் வெளிப்படுத்தப்பட, அதனை நாதமுனிகள் கேட்டு தரித்து கிரகித்து அர்த்தத்துடன் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டு வர இன்றைய அளவில் இன்றைக்கு கேட்கிறோம் என்றால், அப்போ 3500 வருடங்கள் காணாமல் போன அழகான தமிழ் பாடல்கள் திரும்பவும் கிடைத்தது யாராலே? சுவாமி நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினாலேயே கிடைக்க பெற்றோம் என்பது முதல் பெருமை. அதை மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன? ஆழ்வார்கள் பாடல்கள் எல்லாம் பாடுகிறார்கள். எத்தனையோ பாடல்கள் இருக்கு இல்லையா? நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே பார்த்தால் போருக்கு போகும்போது பாடல் பாடிக்கொண்டு போவார்கள். போரிலே இழந்த தன் மகனை இழந்த தாய் பாடுவாள், காதலிலே பாடுவாள், காதலிலே வெறுத்து பாடுவாள், தலைவனை பிரிந்த தலைவி பாடுவாள். எத்தனையோ பார்க்கிறோம். கலிங்கத்து பரணி இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஆழ்வார்களுடைய பாடலுக்கு என்ன பெருமை? அதிலேயும் நம்மாழ்வாருடைய பாடலுக்கு என்ன பெருமை என்று கேட்டால், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவர்களுக்கு இது கிடையாது. மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்று சொல்லுவார்கள். மாறன். இப்ப ஆழ்வார்னு சொன்னோமா, இந்த நம்மாழ்வாருடைய இயற்பெயர் என்ன? அழகான தமிழ் பெயர் தான் இவருடைய பெயர். மற்றவர்களுக்கெல்லாம் அவர்கள் இருந்த அந்த ஊரோ அவர்கள் இருந்த ராஜ்யத்து பெயரோ இருக்கலாம். ஆனா நம்மாழ்வாருக்கும் இயற்கை பெயர் என்ன தெரியுமா? மாறன் என்று பெயர் கொடுத்தார்கள். ஏன் மாறன் அவருக்கு பெயர்? இவர் மற்ற மனிதர்களை போல இல்லாமல் மாறி இருந்தபடியாலே இவருக்கு மாறன் என்று பெயர். மற்ற மனிதர்களை போலன்னா, நாம குழந்தை பிறந்த உடனே அழும், பால் கேட்கும், குடிக்கும், சாப்பிடும், அழும், இப்படியே வாழ்ந்து வரும். ஆனா நம்மாழ்வார் அவதரித்த காலத்தில இருந்து பாலை குடிக்காமல் அழாமல் யோக நிலையிலேயே வாழ்ந்து வந்தார் இல்லையா? அப்ப மற்ற மனிதர்களை விட மாறி இருந்தபடியால் இவருக்கு மாறன் என்று பெயர் சூட்டப்பட்டது. அப்ப மாறன் சடகோபன் அப்படின்னு நம்மாழ்வாருக்கு பெயரை பார்க்கிறோம். சரி, இந்த மாறன் என்ன பண்ணார்? மாறன் பணித்த தமிழ் மறைக்கு. மாறன் நமக்காக பணித்தது என்ன?
தமிழ் மறைக்கு. தமிழ் மறை, தமிழ் வேதம் என்று சொல்லுகிறோம். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று இன்னொரு வாக்கியம் சொல்லுவார்கள். வேதத்தை தமிழிலே ஆக்கி கொடுத்தவர் மாறன். அதனால நம்மாழ்வாருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன் என்று இன்னொரு பேர் உண்டு. இன்னொரு பேர் மேதினியில் வைகாசி விசாகத்தோன் வாழியே. இந்த ஆழ்வார் அவதரித்தது வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம். மேதினியில் வைகாசி விசாகத்தோன் வாழியே. அடுத்ததுதான் முக்கியம். வேதத்தை செந்தமிழால் விரிந்துரைத்தான் வாழியே. வேதம் அது மறைன்னு சொல்லப்படும். வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு விரித்து சொல்லும்னு ஒரு அர்த்தம், மறை என்று ஒரு அர்த்தம் உண்டு. ரெண்டுத்துக்கும் என்ன பொருள்னா, யார் அதனை சிரத்தையோடு முயற்சி செய்து கற்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய உண்மை பொருளை காட்டி கொடுக்கும், மற்றவர்களுக்கு மறைத்து விடும். ஆனா தமிழ் பிரபந்தமான ஆழ்வார்களுடைய இந்த பாசுரங்கள் இருக்கே, இவற்றை நாம் தமிழ் வேதம் என்று சொல்லுகிறோம். ஏன்? அதிலே சொல்லி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அதுல நமக்கு வேண்டியதும் இருக்கும், பிறர்க்கு வேண்டியதும் இருக்கும். ஆனா உயர்ந்த மனிதர்கள், பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதை தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தது எது? அவர் ஆழ்வாருடைய பாடல்கள். அப்ப என்ன பார்த்தோம்? மேதினியில் வைகாசி விசாகத்தோன் வாழியை. வேதத்தை செந்தமிழால், மிக பழமையான மொழி, சிறப்பான மொழி, வேதத்தை செந்தமிழால் விரிந்துரைத்தான் வாழியே. அப்ப மறைன்னு இருந்ததை விரிந்துரைத்தான். அப்ப வேதத்தை தமிழில் விரிவாக புரியும்படி எடுத்து சொன்ன பெருமைன்னா நம்மாழ்வாருக்கே உண்டு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு வேதம் படிக்க முடியும்? எத்தனையோ பேர் பிராமணர்களை தவிர இன்னைக்கு வேதம் சொல்றதுக்கு ஆள் இல்லை, அதிலேயே குறைவு. ஆனா நம்மாழ்வாருடைய பாடல்களை யாரும் சொல்லலாமே. வேதத்தை சொல்ல வேண்டும் என்றால் இன்னார் இணையார் என்பவர்கள் தான் சொல்ல முடியும். இந்த நேரத்தில் இருந்தால்தான் சொல்ல முடியும். சில அனுஷ்டானங்களை செய்தால்தான் செய்ய முடியும். ஆனால் ஆழ்வாருடைய பாடல்கள் பெண் பாமரன் வித்தியாசம் இல்லாமல் யாரும் சொல்லலாம். ஆணோ பெண்ணோ பெரியவனோ சிறியவனோ ஒன்றுமே தேவையில்லை, ஆசை இருந்தால் போதும். யாருமே இன்னைக்கு தமிழ் வேதத்தை சொல்லலாம் இல்லையா? அப்ப தமிழ் பாடலாக ஆழ்வாருடைய பாடல் அனைவருக்கும் எளிதாக வாயிலே வரக்கூடியதாய், அதே சமயத்தில் அதனுடைய பொருளை அறியக்கூடியபடியான உயர்ந்த நிலை நம்மாழ்வார் நமக்காக காட்டியிருக்கிறார் என்பது மிக உயர்ந்ததான விஷயம். அதனை மனதிலே கொள்ளுவோம். இதனை மிக அழகாக அற்புதமாக ஆச்சாரிய ஹிருதயம் என்ற அழகான ஒரு நூல், அந்த நூலிலே சொல்லுகிறார்கள், செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி. அது என்ன செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி? அவர் என்ன சொல்லிட்டார்னா, எந்த அளவுக்கு சமஸ்கிருத பாஷை இருந்ததோ அவ்வளவு பழமையானது ஆகஸ்தியமும் அனாதி. அகஸ்தியராலே உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு பேணி பாதுகாக்கப்பட்ட தமிழ் மொழியும் மிக பழமையானது என்கிறார். அடுத்தது அழகான ஒரு சூத்திர வார்த்தையில சொல்றார், வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் 14 போலே இந்நாளுக்கும் இருந்தமிழ்நூர் புலவர் பணுவல் ஆறும் மற்றை என்மர் நன்மாலைகளும். அழகான வாக்கியம். என்ன சொல்லுகிறார்? வேத சதுஷ்டய, வேதம் என்பது 4. அந்த வேதம் என்பது நாமே தெரியுமே, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 சொல்லுகிறோம். அந்த வேதத்திற்கு அங்கங்கள் யார்? சிக்ஷா, வியாகரணம், சந்தசு, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் என்பது அங்கம். அதே போல உபாங்கங்கள் இருக்குது, அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்ப கிட்டத்தட்ட 4 வேதம், அதற்கு 6 அங்கங்கள், 8 உபாங்கங்கள். இப்ப இதெல்லாம் எந்த பாஷையில இருக்கு? சமஸ்கிருத பாஷையில. நம்மால் அதை அறிந்து கொள்ள முடியுமா? ரொம்ப கடினமான பாஷை, நமக்கு நடையாட்டத்துல இல்லாத பாஷை. அப்ப நம்ம எல்லாம் இழந்துட வேண்டியது தானா? நமக்கு அது கிடைக்காமலே போய்விடுமான்னா அதற்காகத்தான் ஆழ்வாருடைய அவதாரம். அதனாலதான் வேத சதுஷ்டய அங்க உபாங்கங்கள் 14 போலே இந்நாளுக்கும். குறிப்பு எடுத்துக்கோங்க, நம்மாழ்வார் பாடின 4 பிரபந்தங்கள். வேதம் 4 பிரபந்தம் இல்லையா? வேதம் என்பது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு சொல்றோமா? நம்மாழ்வார் 4 பிரபந்தங்களை நமக்கு அருளினார். அது என்ன 4 பிரபந்தங்கள்? திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. 4 பிரபந்தங்கள் ஆழ்வார் அருளினார். சமஸ்கிருத வேதம் ரிக், யஜுர், சாம, அதர்வணம். அப்ப ஒரு வேதத்திற்கு இணையாக ஒவ்வொரு தமிழ் பிரபந்தத்தை அருளி இருக்கார் இல்லையா? அதத்தான் 14 போலே இந்நாளுக்கும்.
அது சொல்லி இருந்தமிழ் நூல் புலவர், இவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார், கடைசி நாள் பார்க்க போறீங்க. அவருக்கு இரும் தமிழ் நூல் புலவர் பனுவல்லாரும், அவர் பண்ணின அழகான பாடல்கள் 6 பிரபந்தங்கள், அது வேதத்திற்கு அங்கம் போலே. மற்ற என்மர் மற்ற 8 ஆழ்வார்கள் பாடின பாசுரங்கள் அனைத்தும் சேர்த்து 18 பிரபந்தங்களுக்குள்ளே வரும் என்று பார்க்கிறோம். அப்ப என்ன தெரிந்து கொண்டோம்? வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் 14 போலே இந்நாளுக்கும் என்றால் 4 விதமான வேதங்கள், அந்த 4 வேதங்களுக்கு இணையாக 4 பிரபந்தங்களை கொடுத்தவர் நம்மாழ்வார். என்னென்னு பார்த்துள்ளாமா? முதல் பிரபந்தம் திருவிருத்தம், அழகான பாசுரம். பொய் நின்ற ஞாலமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாம் உறாமை என்னின்ன யோனியுமாய்ப் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. முதல் பாசுரத்திலேயே பகவானை பார்த்து பொய் நின்ற ஞாலம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு இன்னின்ன நீர்மை இனி யாம் உறாமை, இனி நான் இருக்க மாட்டேன் என்று இந்த சம்சார மண்டலம் பூமண்டலத்தினுடைய தாட்சியை வெளியிட்டு பகவானிடத்தில் தனக்கு இருக்கிற பக்தியை முதல் பாடலிலேயே வெளியிடுகிறார். நான் இன்னைக்கு பாடல் அர்த்தத்தை சொல்ல போறதில்ல, தமிழினுடைய அழகுதான் பாக்குறோம். அப்ப அதிலே திருவிருத்தம் என்பது ருக்வேத சாரமான பாடல்கள். ருக்வேதம் என்பது ருக்குகள், ருக்குன்னு சொன்னா அந்த பதங்கள் வார்த்தைகளுக்கு பெருமை. திருவிருத்தம் பாடல்கள்ல பார்த்தோம்னா அந்த ருக்வேதத்திற்கு இணையாக அப்படியே வந்த அழகான பாடல்கள் தான். அப்ப ருக்வேதத்தை தமிழ்ல எங்க போய் பார்க்கலாம்? நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தத்திலே பார்க்கலாம். அது இன்னைக்கு நம்ம பாக்குறோமா? தமிழிலே யாப்பிலக்கணம், யாப்பிலக்கணம்னு சொல்லுவோம். என்னது அது யாப்பிலக்கணம்? யாப்புன்னு சொன்னா செய்யுள், பாடல்கள்னு சொல்றோம் இல்லையா? அந்த செய்யுள்களுக்கு யாப்பு என்று பேர். யாப்பு இலக்கணம். செய்யுள்கள் எப்படி இருக்க வேண்டும்? பாடலுக்கு வேண்டிய இலக்கண விதிமுறை இருக்கு இல்லையா? அதற்கு யாப்பு இலக்கணம்னு பேர். அது எத்தனையோ இருக்கலாம். ஆனா பிரதானமாக பாடல்கள், இந்த யாப்பு பாடல்களை எல்லாம் பிரதானமாக 4 விதமாக பிரிப்பார்கள். பாக்கள்னு சொல்லுவோம். என்ன 4 பாக்கள்னு பாக்குறோம்? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, இதுதான் 4 பாக்கள். இந்த 4 பாடல்கள் வகையில தான் நமக்கு யாப்பிலக்கணம் பிரிக்கிறது. முதலிலே வெண்பா, ரொம்ப எளிமையான பாடல்கள் வெண்பா பாடல்கள் தான். ஆசிரியப்பா, ஆசிரிய விருத்தம் என்றெல்லாம் வரும். கலிப்பா, கலித்தொகை போன்றது கலிப்பா. வஞ்சிப்பா, வஞ்சி தொகை என்றெல்லாம் வரும். அப்ப பிரதானமா 4 விதமாக பாடல்களை பிரிக்கிறோம். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஆனால் இதற்கு உறுப்புகள் இருக்கும் இல்லையா? ஒரு உடலுக்கு அங்கங்கள் இருக்கிற மாதிரி இப்ப இந்த பாடல்களுக்கு உறுப்புகளாக இருக்கக்கூடியது எது? யாப்புக்கு உறுப்புகளாக இருக்கக்கூடியவை எழுத்து, சீர், அடி, அசை. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இன்னைக்கு என்ன கஷ்டம் தெரியுமா? ஏதோ சில பேர் தமிழை கேட்கிறோமே தவிர உண்மையில தமிழ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இது தெரியுமா? நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா தெரியுமா? தெரியவே தெரியாது. பகுபத உறுப்பலக்கணம் எல்லாம் படிச்சோம் ஒரு காலத்துல, அதுதான் உண்மையான தமிழ். இன்னைக்கு தமிழை நுனிப்புள் மேய்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர எத்தனையோ பேர் மேடைகளிலே பேசலாம் தமிழ் தமிழ்னு, கிட்ட போய் யாப்பிலக்கணம் தெரியுமான்னு சொல்ல தெரியாது. அந்த நிலையில தான் இருக்கிறார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அன்றைக்கு நம்மாழ்வார் அவர் என்ன கல்லூரிக்கு போய் படிச்சாரா? எங்கேயாவது பள்ளிக்கூடத்துக்கு போனாரான்னா எங்கேயும் போனதில்லை. அவர் பிறந்தார், அவதரிச்ச உடனே பால் கூட குடிக்கலை. 16 வருடங்கள் ஞான திசையிலே நம்மாழ்வாருடைய கோவில் இன்னைக்கு இருக்கிற திருக்குறுகூர்ல புளிய மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார். 16 வருஷம் முடிந்த உடனே மதுரகவி ஆழ்வார் எதிரில வந்தார். ஒரு கல்லை தூக்கி போட்டார், கண்ணை திறந்து பார்த்தார். செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்டார். முதல் எழுத்து பதில் பேசுறாரு பாருங்க, அகாரம். தமிழுக்கு முதல் மூலச்சொல் அ. அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதில் சொன்னவர். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் எங்கேயாவது பள்ளிக்கூடமோ கல்லூரியோ முனைவர் பட்டமோ ஒன்றும் வாங்கினவர் இல்ல. பகவான் கடவுளுடைய நேரடி அருளாலே தானே தமிழ் பாடல்களை வெள்ளம், மடை திறந்த வெள்ளமாக கொட்டினார்னு பாக்குறோம். சரி, அப்ப இவர்களுக்கு எப்படி இலக்கணம் தெரிஞ்சது? இலக்கணம் தெரிஞ்சுதான் பாடினார்களா? இலக்கண பிழை இல்லாமல் பாடினார்களா என்று கேட்டால் ஆமாம். இவர்களுக்கு யார் இலக்கணம் சொல்லணும்? இலக்கணம் என்பது தானே வந்தது. ஒரு அழகான விஷயத்தை படிக்கிறேன் பாருங்கோ. இத விளக்க உரை எழுதுவார் அப்படின்னு சொல்லுவோம். வியாக்கியான சக்கரவர்த்தி என்று சொல்லுவோம். பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு பெரிய மகனியர் இருக்கார்.
அவர்தான் வியாக்கியானங்கள் எழுதுறது. ஒரு பாடல்களுக்கும் விளக்க உரை எழுதுவதிலே பெரிய சக்கரவர்த்தியா இருந்தவர். அவருக்கு பெரிய ஆச்சான் பிள்ளை என்று பெயர். அந்த சுவாமி அழகா எழுதுறார் தன்னுடைய விளக்கத்திலே, இது போன்ற ஆழ்வார்கள் இவர்கள் எல்லாம் பாடல்களை பாடினார்களே, இவர்களெல்லாம் எங்க இலக்கணம் கற்றுக்கொண்டார்கள்? இந்த இலக்கியத்துக்கு இலக்கணம் கற்றுக்கொண்டு பாடினார்களா எப்படி என்று கேள்வி கேட்டு அழகான ஒரு விஷயத்தை எழுதுகிறார். இலக்கியம் கண்டு இலக்கணம் கூறுதல் என்னும் கணக்குங்கிறார். நாம இலக்கணம் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், இலக்கணத்தை வச்சு இலக்கியத்தை பார்க்க கூடாதான். இந்த இலக்கியத்தை பார்த்தாலே ஓஹோ இப்படி இருந்தால் இந்த இலக்கணம், அப்ப இலக்கியத்தை வைத்து இலக்கணத்தை கண்டுகொள்ளுதல் என்ற நெறி ஆழ்வார்களுடைய பாடல்கள், ஏன் நாயன்மார்களுடைய பாடலிலேயும் இருக்கும். அவர்களெல்லாம் ஏதோ போய் படித்து வந்ததல்ல, அவர்களுக்கு இருந்த ஞானம் தெய்வத்தால கொடுக்கப்பட்ட ஞானம். தெய்வ பாஷை தெய்வ மொழிதான் தமிழ். அப்ப தெய்வமே ஆசைப்பட்டு அவர்களுக்கு அருள் புரிந்து அவர்களால பாடப்பட்டது இல்லையா? அப்ப இலக்கியம் கண்டு இலக்கணம் கூறுதல், இந்த இலக்கியத்தை பார்த்து இது இப்படி இருந்தா இது அப்படின்னு இலக்கணம் சொல்ல வேண்டுமா? அப்படி என்னும் கணக்கிலே பிற்காலத்தில் இலக்கண நூல் எழுதுபவர்க்கும் இந்த நூலை கொண்டு இலக்கணம் சொல்ல வேண்டும்படி இருத்தல். இப்ப இந்த காலத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த இலக்கணம் சொல்லணும்னா இந்த இலக்கியத்தை உதாரணமா எடுத்து இப்படி இருந்தால் இது இலக்கணம் அப்படின்னு சொல்லும்படி எழுதினார்களாம். இப்ப அது போல திருவிருத்தம், முதல்ல திருவிருத்தம் பாடினார் இல்லையா? அந்த திருவிருத்தம் என்பது எந்த இலக்கணத்தை சேர்ந்து வருகிறது, எந்த செய்யுள் வரிசையை சேர்ந்து வரும், எந்த செய்யுள் வகையை சேர்ந்து வரும்னு சொன்னா திருவிருத்தம் என்பது கட்டளை கலித்துறை. நான் படிக்கிறதான் சொல்ல போறேன், இப்ப உள்ள போறதுல 1 மணி நேரத்துல பார்க்கலாம். கடலை தூரத்துல இருந்து பார்த்து கடல் நன்றாக இருக்கிறது, நம்முடைய வருத்தத்தை போர்க்கும், அலை வீசுகிறது, ஆழமானதுன்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான். இதை தினமும் பார்க்கணும்னா 1 வருஷம் பார்க்கணும். தமிழினுடைய ஆளுமை பார்க்கணும்னா அப்ப என்ன செய்யுள் பாடி இருக்கிறார்கள் காதாலையாவது கேட்போமே. அப்ப முதல்ல திருவிருத்தம் என்பது ருக்வேத சாரமாக பாடப்பட்டது, கட்டளை கலித்துறை என்கின்ற செய்யுள் வகையிலே அழகாக பாடப்பட்டது. இந்த திருவிருத்தம் பாசுரங்களுக்குள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாம் உண்டு. தலைவன் தலைவி, தலைவனை விட்டு தலைவி பிரிந்து பாடுதல், சகி வெறி விளக்குதல், என்னென்னவோ இருக்கு, எல்லாம் அதுல உண்டு. நீங்க என்னென்னலாம் தமிழ் மரபுகள்ல ஊடல் கூடல் அப்புறமா எல்லாம் நீங்க என்ன வேணுமோ அனைத்து விதமான விஷயங்கள் அப்படின்னா வகைகள், பல வகைகள்ல செய்யுள்களை பாடுறோம் இல்லையா, பல நிலைகளிலே பாடல்கள் வரும் இல்லையா, அனைத்தும் இருக்கும் அந்த ஒரு திருவிருத்தத்திலே. நாழிகை இருந்தா கடைசியில என்னன்னு கொஞ்ச நேரம் பார்க்கலாம். இது முதல் திருவிருத்தம் என்பது ருக்வேத சாரமாக கட்டளை கலித்துறையில் பாடப்பட்டது. திருவாசிரியம், அடுத்தது திரு ஆசிரியம் என்று பாடினார். அது யஜுர்வேத சாரம். யஜுர்வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனை சாரமாக எடுத்து கொடுத்ததுதான் திருவாசிரியம். அது எந்த செய்யுள் வகையில வரும்? ஆசிரியப்பா. ஆசிரியப்பா என்ற செய்யுள் வகையிலே மிக அழகாக திருவாசிரியத்தை பாடினார். அடுத்தது பெரிய திருவந்தாதி, ரொம்ப அழகான பாடல்கள். அந்த பெரிய திருவந்தாதி, அந்தாதி, இன்னைக்கு எவ்வளவு அழகா ஒரு விஷயம் வந்துருச்சு பாத்தீங்களா? அந்தாதி என்றால் அந்தம் ஆதி. முதல் பாடல் ஆரம்பிக்கிறோம், அந்த பாடல் முடிகிற வார்த்தை என்ன இருக்கோ அதே வார்த்தையை அடுத்த பாடலின் முதல் வார்த்தையாக கொள்ளுவதுதான் அந்தாதி. அப்ப கடைசி வார்த்தை, கீழ்ப்பாடலின் கடைசி வார்த்தை இந்த பாடலின் முதல் வார்த்தையா இருக்கும். இந்த பாடலின் கடைசி வார்த்தை அடுத்த பாடலின் முதல் வார்த்தையா இருக்கும். அந்தம் ஆதி. அங்க அந்தமா இருந்தது இங்க ஆதியா இருக்கும். இந்த பாடல்ல அந்தமா இருந்தது அடுத்த பாடல்ல ஆதியா இருக்கும். இது என்னைக்கு மண்டல அந்தாதின்னு சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு திருவாய்மொழியே எடுத்துக்கலாம். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனா கடைசியில 1102 பாடல் முடிஞ்ச உடனே பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னு முடிக்கிறார். அதுக்கு மண்டலாந்தாதின்னு பேர். மொத்த பிரபந்தத்தையும் எடுத்து பார்த்தோம்னா அதுலயும் ஆரம்பமும் கடைசியும் அந்தாதியா இருக்கும். அப்ப இதுக்கு முதல்ல கொடுத்தவர் பெரிய திருவந்தாதி என்று ஆழ்வார். நம்மாழ்வார் பாடினவர், பெரியவர் பாடினது பெரிய திருவந்தாதி என்று அழகான பாசுரம். அது அதர்வன வேத சாரமா இருந்தது. ருக்வேத சாரம் திருவிருத்தம், யஜுர்வேத சாரம் திருவாசிரியம், அதர்வன வேத சாரம் பெரிய திருவந்தாதி. இது நேரிசை வெண்பா, அழகான பாடல்கள். நேரிசை வெண்பா இப்ப நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. அடி சீர் தொடை தலை இதெல்லாம் போனா ரொம்ப இருக்கும். துள்ளல் ஓசை எல்லாம் வரும், இப்படி எல்லாம் பார்க்க போறோம். அதெல்லாம் அழகா அனுபவிக்கணும், இன்னும் நாழிகை இருக்கும் போது அனுபவிக்கலாம். அப்ப நேரிசை வெண்பாவாக வந்ததுதான் பெரிய திருவந்தாதி. 3 பிரபந்தங்கள் ஆயிடுச்சா?
ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, கட்டளை கலித்துறை, ஆசிரியப்பா, நேரிசை வன்பா பாடிட்டார். கடைசி பிரபந்தம் திருவாய்மொழி. வேதங்களுக்குள்ளே 4 வேதங்களுக்குள்ளே மிக உயர்ந்தது சாமவேதம் என்று சொல்லுவார்கள். சாமவேதம்னு சொன்னா ராகத்தோடு இசையோடு பாடக்கூடிய பாடல்கள் கொண்டதுதான் சாமவேதம். அப்ப இவர் என்ன பாடினார்? திருவாய்மொழி. இன்னைக்கு உலகத்திலேயே வேதத்தினுடைய உயர்ந்த பாடல்கள் இருக்கிற அற்புதமான ஒரு பிரபந்தம்னு கேட்டா திருவாய்மொழி தான். உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குறுகை கொண்டோ ஒரு பார்தனில் ஒக்குமூர் என்று மணவாள மாமுனிகள் எழுதுகிறார். உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு. திருவாய்மொழி பிரபந்தத்துக்கு யாராவது ஒப்புமை சொல்ல முடியுமா என்று சொல்லுமா போலே திருவாய்மொழி. அப்ப இது அந்தாதி. இதுலதான் நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல்கள். உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதடன் மனனே. துள்ளலோசை பாத்தீங்களா, அப்படியே குதிச்சு குதிச்சு போற மாதிரி. என்ன வார்த்தைகள்! வேதத்தினுடைய சாரார்த்தம் இந்த ஒரு பாடல்ல இருக்கு. வேதம் என்ன சொல்ல வருகிறதோ அனைத்து கருத்துங்கள், பிரணவம் என்கின்ற ஓம்காரத்தின் கருத்து இதிலே உண்டு. வேதத்திலே சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், மிக உயர்ந்தவன் என்பது அதிலே உண்டு. அவன் அனைத்து நித்தியசூரிகள் என்று சொல்லக்கூடிய நித்தியாத்மாக்களான பரமபதத்தில் இருப்பவர்களுக்கு தலைவன், அனைவருக்கும் மேம்பட்டவன் என்பது உண்டு. அவன் திருவடிகளை பற்றினால் நாம் மேம்பாட்டை அடையலாம் என்ற அனைத்து உயர்ந்த கருத்துக்களையும் 4 வரிகள். ஆனா எளிமையான தமிழ் வார்த்தைகள் பாருங்க. உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுகடன் மனனே என்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட 110 பாசுரங்களாக 1102 பாடல்களை கொண்டது அற்புதமான பிரபந்தம். இன்றைக்கும் மிக பிரசித்தியாக அனைத்து திவ்ய கஷேத்திரங்கள் கோவிலிலே இந்த பாடல்கள் கொண்டாடப்படுகின்றன. சரி, இந்த அந்தாதி திருவாய்மொழி பாடினாரே, அந்தாதி முழுக்க அந்தாதி. ஒரு பாடல்ல ஆரம்ப கடைசி வார்த்தை, அடுத்த பாடலின் முதல், இப்படியே 1102 பாசுரம். அதே போல பதிகம் முடிவும் ஆரம்பமும் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய உயர்ந்த பிரபந்தம் திருவாய்மொழி. இதுல என்னென்ன செய்யுள் வகைகள் கையாண்டு இருக்கார்? 1 2 இல்ல, எத்தனை செய்யுள் வகைகளை கையாடி இருக்காருன்னு மாத்திரம் பார்ப்போம். அதிகமாக இருக்கக்கூடிய பாடல்கள் கலிவிருத்தம், கலிவிருத்தப்பா என்று சொல்லுவார்கள். முதல் பாடல் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் சொல்றதே கலிவிருத்தம் என்கின்ற கலிவிருத்த பாடல். அடுத்தது கலித்துறை, வஞ்சித்துறை, வஞ்சி விருத்தம், கலிநிலைத்துறை, ஆசிரியத்துறை, தரவு கொச்சக கலிப்பா. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் தான் செய்யுள் வகைகள். இத்தனை வகைகள்ல பாடியிருக்கார். அதற்கடுத்தபடியா அருசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். அது சொல்றதுக்கே நம்ம பழக்கப்படுத்திக்கிறோம். நாக்கு நன்னா புரண்டாதான் இதெல்லாம் சொல்ல முடியும். அருசீர் கழி நெடில் அடி ஆசிரிய விருத்தம். அதே போல எழுசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். அதே போல என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இலக்கணத்துக்குள்ள போனாதான் அனுபவிக்கணும். இவ்வளவு அழகாக இவர் போய் படிக்கவே இல்லை. பகவானுடைய அனுகிரக. ஆனால் ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் கிராமர், இலக்கணம். இதை பார்த்து மற்றவர்கள் சொல்ற அளவுக்கு இருக்கிறதுன்னா உயர்ந்த தமிழ் பாக்களை பாடினார். அப்படி திருவாய்மொழின்னு எடுத்தாலே, நான் இப்ப ரொம்ப உள்ள போகலை, மேலெழுந்த வாரியா பேசுறேன். இப்ப என் சீர் கண்டி நெடிலடி ஆசிரிய விருத்தம் இது போல சொல்லணும்னா, அழகான திருவரங்கநாதனுக்காக ஒரு தமிழ் பாடல் பாடுறார். அழகான பாசுரம். கங்குளும் பகலும் கண்துயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும், தாமரை கண்ணென்றே தளரும், எங்கினே தரிக்கேன் உன்னை விட்டென்னும், இருநிலம் கைதுழாவி இருக்கும், செங்கையல்பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் சிரத்தென் செய்கின்றாயே. என்ன அழகு பாத்தீங்களா! 8 அடிகளை கொண்ட என் சீர் கடிநெடிலடி ஆசிரிய விருத்தம் போன்று இவ்வளவு அழகாக அற்புதமாக 8 பாடல்களை சேர்த்து பாடிக்கொண்டு வருகிறார். சரி, இவரை பற்றி இந்த தமிழ் பாடல்கள் 4 பிரபந்தங்கள்னு சொல்லிட்டேன். 4மே ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களுக்கு இணையாக வேதம் தமிழ் செய்த மாறன் அதை தமிழாக்கி கொடுத்தார். தமிழ்ல ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு வேதம், சமஸ்கிருத வேத வாக்கியம் உண்டு. ஏகோகவை நாராயண ஆசீது ந பிரம்மா ந ஈசானஹா ந சேந்திரோ அப்படின்னு அழகான வேத வாக்கியம். தமிழ்ல இருக்கும்போது சமஸ்கிருதம் எதுக்கு? அப்ப புரியலையே, இது என்ன சொல்லுகிறது? ஏகோகவை நாராயண ஆசீது,
நாராயணன் ஒருவனே இருந்தான். ந பிரம்மா, பிரம்மனும் இல்லை, ந சிவஹா, ந இந்திரஹா இல்லை என்று சொல்லுகிறதா? தமிழ்ல எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான். குன்னம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே. எவ்வளவு அழகா பாடினார் பாத்தீங்களா? அப்ப வேதத்தை தமிழாக்கினார், நாம புரிந்து கொள்ளுமா போல பாடுறார். அப்புறமா பெருமாள் பகவான் கண்ணன் சொல்றார், நான் பல அவதாரங்களை எடுக்கிறேன், பிறப்பே இல்லாதவன் பல அவதாரங்களை எடுக்கிறேன். பகூனிமே ஜன்மானி தவச்சார்ஜுன, அவர் பகவத்கீதை வாக்கியம். பிறப்பே இல்லாதவன் பல பிறவிகளை எடுக்கிறேன். பகூனிமே ஜன்மானி தவச்சார்ஜுன, பிறவியே இல்லாதவன் பல பிறவிகளை எடுக்கிறேன். ஆழ்வார் எவ்வளவு எளிமையா தமிழ்ல சொன்னார் தெரியுமா? பிறப்பில் பல்பிறவி பெருமான், பிறப்பில் பிறப்பே இல்லாதவன் பல்பிறவி பெருமான். இத சமஸ்கிருதம் எப்படி சொல்லுது? அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே. அஜாயமானஹா பிறப்பே இல்லாதவன், பகுதா விஜாயத்தே பல பிறவிகளை எடுக்கிறான். ஆழ்வார் எளிமையா சொல்லிட்டார், பிறப்பில் பல்பிறவி பெருமான், சன்மம் பல பல செய்து, பல வாக்கியங்கள். அப்ப வேதத்தை தமிழை எப்படி எல்லாம் கொடுத்திருக்காருன்னு பார்க்கணும்னா எத்தனையோ உதாரணங்களை பார்க்கலாம். ஆழ்வாருடைய தமிழை எத்தனை வார்த்தையில சொல்றாங்கன்னு கொஞ்சம் தமிழ் பாசுரங்கள்ல பார்க்கலாம். ஒரு அழகான பாசுரம், மாறன் பணித்த தமிழ் மறைக்கு. மாறன் பார்த்துட்டோம், சட்டகோபன்னு பேர். இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போனீங்கன்னா தலையில வைக்கிறாங்க பாத்தீங்களா, விஷ்ணு கோயில்கள்ல. அது என்னது? நம்மாழ்வார் தான் அது. சட்டகோபம், சட்டாரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவ்வளவு பெருமை மிக்கவர் நம்மாழ்வார். எய்தற்கரிய மாறைகளை 1000 இந்தமிழால் செய்தற்குலகில் வரும் சட்டகோபன். ராமானுச நூற்றந்தாதி என்ற பிரபந்தத்துல இந்த வார்த்தை வருகிறது. எய்தற்கரிய மறைகளை, எய்தற்கரிய என்ன? அறிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டம். சமஸ்கிருத வேதம் புரிஞ்சுக்க முடியுமா? அப்ப புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய எய்தற்கரிய மறைகளை 1000 இன்தமிழால், 1000 இனிமையான தமிழ் பாடல்களால் செய்தற் குலகில் வரும் சடகோபனைன்னு சொல்லுகிறார். இன்னொரு பாசுரம், மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே. ஆரணம்னு சொன்னா கடல், செந்தமிழ் ஆரணமே. அப்ப செந்தமிழ்னா என்ன? மிக செம்மையான மொழி, பழமையான மொழி. செந்தமிழ் ஆரணமே என்று என் நீநிலத்தோர் அரிதரன் என்னவை ராமானுசன்னு சொல்லுகிறோம். இன்னொரு பாசுரத்துல பாக்குறோம், ஆரப்பொழில் தென் குறுகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழ். ரொம்ப அழகான வார்த்தை. ஈரத்தமிழ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழுக்கு எத்தனையோ தமிழ் கேள்விப்பட்டிருப்போம். செந்தமிழ், பசுந்தமிழ், பைந்தமிழ், எத்தனை வார்த்தை கேட்கலாம். ஆனா பக்தியோடு பாடின பாடலுக்கு தான் ஈரத்தமிழ்னு பேர். நம்மாழ்வாருடைய பாடல்களை பாடினோம் கேட்டோம் என்றால் சொல்ல சொல்ல நமக்கே உருக்கம் வந்துடும், நமக்கே பக்தி வந்துடும். ஏன் இப்ப சொன்னேனே அந்த ஆறாவமுதே பாடல், அதை மாத்திரம் ஒண்ணு எடுத்து பார்க்கலாம். இவர் என்ன பண்ணார்? ஆறாவமுதே பாசுரம் இப்ப கீழே பார்த்தோம். இவர் என்ன, இங்க இருந்தக்கூடிய தெற்கு தேசத்துல இருக்கிற தமிழ் அறிஞர்கள், வைணவ புலவர்கள் எல்லாம் வடக்கு தேசம் போயிருந்தார்கள். அங்க போய் ஒரு கோவில்ல போய் ஆறாவமுதே என்ற பாடலை பாடிவிட்டார்கள். அவர்கள் மேல இருந்து கேட்டார்கள், கீழே என்ன விஷயம், என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெற்கு தேசத்திலே என்று கேட்டார்கள். ஆமா, அழகாக திருக்குடந்தையில இப்பதான் சேவித்துட்டு வந்தோம். அந்த பகவான் கடவுள் படுத்திருக்கிற சயன கோலம் இருக்கே, ஆஹா என்ன அழகு, என்ன அழகு. அதை விட அதற்காக நம்மாழ்வார் என்பவர் ஒரு பாடல் பாடியிருக்கார். என்ன பாடல் தெரியுமா? அப்படின்னு இந்த பாடலை பாடியிருக்கார். என்ன பாடல்? ஆறாவமுதே அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கலைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும். இயற்கை வர்ணனை பாருங்க. சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே. இத வடக்கு தேசத்துல இருக்கிறவர் கேட்கிறார். கேட்ட உடனே சொன்னார், திரும்பி சொல்லுங்கோ அப்படின்னார். ஆறாவமுதே அப்படின்னு ஆரம்பிச்சார். இன்னொரு தடவை சொல்லுங்கோ, ஆறாவமுதே அப்படின்னார். நல்லா இருக்கு. இத சமஸ்கிருதத்துல என்னன்னு சொல்றது? அபர்யாப்தாமிருதன். ஆறா அமுதன் அப்படின்னா தின்ன தின்ன தெவிட்டாத தெள்ளமுதம்னு அர்த்தம். ஆறாத அமுதத்துக்கு சமஸ்கிருத வார்த்தையை சொல்லுங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க? அபர்யாப்தாமிருதன். அதுதான் சமஸ்கிருதத்துல இருக்கிறது. அந்த புலவர் வடக்கு தேசத்துல இருக்கிறவர் சொல்லி சொல்லி பார்த்தாராம். அபர்யாப்தாமிருதன் ஆறாவமுது, அபர்யாப்தாமிருதன் ஆறாவமுது. அவர் என்ன சொன்னார்? தெற்கு தேசத்துக்கு தானே போறீங்க, வேண்டாம், இந்த வடக்கு தேசத்து பாஷை ரொம்ப கரடு முரடா இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கே,
ஆறாவமுதுன்னு அந்த ஆழ்வார் பாடினது ரொம்ப இனிமையா இருக்கே. நானும் தெற்கு தேசத்துக்கு வந்து விடுகிறேன் என்று இதுதான் இனிமையா இருக்குன்னு வந்திருக்காருன்னா அது எதனால வந்ததுன்னு கேட்டா ஈரத்தமிழ், பக்தியில உருகி வர்ற பாடல்கள் இல்லையா, அதனால ஈரத்தமிழ் இசை உணர்ந்தோர்கட்கு. அப்ப இசையோடு கூடி பாடக்கூடிய உயர்ந்த பாடல்கள் அவருடைய பாடல்கள். அடுத்து சொல்றார், பண்டருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் வெண்டிட எங்களி ராமானுஜம் முனி வேழம். என்னவா, பகவத் ராமானுஜர் நம்மாழ்வாருடைய பாடல்களை கேட்டா மதம் பிடிச்ச யானைய போல இருப்பாராம். ஏன்னு கேட்டா அது பசுந்தமிழ். பண்டருமாறன் அருமையாக மிக உயர்ந்தவரான மாறன் என்ற நம்மாழ்வார் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் வெண்டிட. பசுந்தமிழ்னா எது சொல்றாரு, திருவாய்மொழி அவ்வளவு பசுமையா இருக்கான், கேட்க 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 அப்ப பச்சை பசேல்னு இருக்கணும் இல்லையா, நமக்கு ரொம்ப உணர்ச்சியை கொடுத்து நம்மள சந்தோஷமா வச்சிருக்க கூடியது பசுந்தமிழ் என்று பசுந்தமிழை சொன்னார்கள் அழகான பாசுரர்கள். அழகாக திருவாய்மொழிக்கு எத்தனையோ பாடல்கள் முதல்ல தனியன்னு சொல்லுவார்கள், அது முகவுரையாக இருக்கிற பாடல்கள். அதுல பாடுறார், ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜம் முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. செந்தமிழ் வேதம் தரிக்கும். அப்ப நம்மாழ்வாருடைய பாடலுக்கு என்ன பேர், செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற என்றார். அடுத்தது, ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன். இவர் பெற்றெடுத்தாராம். நம்மாழ்வார் பெற்றெடுத்தது எதுன்னு கேட்டா தமிழ். ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும், உயர்ந்ததான 1000 பாடல்கள் தமிழ் மறை என்று சொல்லக்கூடியதெல்லாம் மிக விடையான விஷயங்கள். இதெல்லாம் ஆழ்வாருடைய பாடலிலே இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இருக்கிற நேரத்துல இன்னொரு 10-15 நிமிடங்கள் சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். அனைவருக்குமே தெரியும், கம்பராமாயணத்தை ஏற்றினவர் கம்பர் என்று உங்க அனைவருக்குமே தெரியும். கம்பராமாயணம் ஏற்றுகிறார். கம்பராமாயணத்தை அரங்கேற்ற வேண்டும். கம்பராமாயணம் அரங்கேற்றம் எங்கே நடந்தது, திருவரங்கம் பெரிய கோயில், இன்றைக்கு ஸ்ரீரங்கம்னு சொல்றோம் இல்லையா, அந்த திருவரங்கம் பெரிய கோயிலிலே தாயாருடைய சந்நிதி, ரங்கநாச்சியார் பெரிய பிராட்டியார்னு அந்த தாயாருடைய சந்நிதிக்கு எதிரிலே கம்பன் ராமாயணம் அரங்கேற்றிய மண்டபம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பலகை எழுதி வச்சிருப்பாங்க. அந்த கம்பராமாயணம் அரங்கேற்றிய மண்டபத்துல இருந்துதான் கம்பர் தான் இயற்றிய கம்ப ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்கிறார். அரங்கேற்றம் செய்யறதுக்காக போன உடனே அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன நிகழ்ச்சின்றத பாடல் வடியிலே எழுதப்பட்டிருக்கிறது, பெரியவர்களாலே அப்படியே சேர்த்து படிக்கிறேன். அவர் போய் கம்பராமாயணம் அரங்கேற்றலாம்னு தியானத்துல உட்கார்ந்தாராம். அப்போ உட்கார்ந்து ஆரம்பிச்ச உடனே அசரீரியா ஒரு வார்த்தை வந்ததாம். அந்த வார்த்தை, நம் சடகோபனை பாடினியோ என்று நம்பெருமாள் விஞ்சிய ஆதரத்தால் கேட்ப கம்பன் விரிந்துரைத்த செஞ்சொல் அந்தாதி கலித்துறை நூறும் தெரியும் வண்ணம் நெஞ்சு அடியேற்க அருள் வேதம் தமிழ் செய்த நின்மலனே. யார கேட்கணும், அங்க போன உடனே பகவான் பார்த்து கேட்கிறாராம், என்னை காட்டினவன் உலகத்துக்கு யார் தெரியுமா, நம் சடகோபன். என்னை காட்டினவனான நம்மாழ்வார் சடகோபன். நம்மாழ்வாருக்கு அழகான பேர். சட்டம், சட்டம்னா வாயு. அப்படின்னா சம்சாரத்துக்குள்ள ஒரு பிள்ளையோ யார் பிறந்தாலும் அந்த சட்டம் என்ற வாயு மூடிக்கொள்ளும். எதுக்கு தெரியுமா, நம்முடைய பழசெல்லாம் மறந்துடும், சம்சாரத்துல ஈடுபடுத்திடும். ஆனா ஆழ்வார் பிறந்த உடனே என்ன பண்ணாராம், சட்டத்தை கோபித்து தள்ளினார். சட்டம் என்ற வாயுவை கோபித்து தள்ளினதுனாலே அவருக்கு சடகோபர் என்று பேர். இப்ப பார்த்து நம்பெருமாள் சொல்றார், ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெரிய பெருமாள் மூலவர், உற்சவருக்கு நம்பெருமாள்னு பேர். அந்த நம்பெருமாள் பார்த்து கேட்கிறாராம் கம்பரை. அப்படியே பாடல் பாருங்கோ, நம் சடகோபனை பாடினையோ, என்னுடைய சடகோபனை பாடாமல் என்னை ஏன் பாடினாய், என்னை உலகத்துக்கு வெளியே காட்டினவர் சடகோபனான நம்மாழ்வார். அப்ப தமிழ் பாடல்களாலே வெளிப்படுத்தின சடகோபனை பாடாமல் தமிழிலே கம்பராமாயணம் எப்படி அரங்கேறமாகும்? அழகான பாடல், நம் சடகோபனை பாடினையோ என்று நம்பெருமாள் விஞ்சிய ஆதரத்தால், ரொம்ப ஆசையா கேட்கிறாராம், துடித்து கேட்கிறார் நம்பெருமாள். பெருமாள் கேட்கிறார், விஞ்சிய ஆதரத்தால் கேட்ப, அவர் கேட்க அதற்காக கம்பன் என்ன பண்ணார், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும்னு சொல்றேன் இல்லையா, அந்த கம்பன் விரிந்துரைத்த அந்த கம்பன் 100 பாட்டு பாடியிருக்கார். சடகோபர் அந்தாதி. இந்த நம்மாழ்வாருடைய தமிழ், அவர் பாடின பாடல்களின் பெருமைகளை சடகோபர் அந்தாதின்னு பாடியிருக்கார். அற்புதம். நம்மாழ்வாருடைய பெருமை தான்.
கண்ணினுன் சிறுத்தாம்போன்னு 12 பாசுரங்கள் பாடினார் மதுரகவி ஆழ்வார். அதே போல சட்டகோபரந்தாதின்னு பாடுகிறார். கம்பராமாயணத்தை அரங்கேற்றுவதற்கு முன்னால் இந்த தமிழ் பிரபந்தத்தின் பெருமையை காட்ட வேண்டும் என்பதற்காக நம்பெருமாளே சட்டகோபரந்தாதி என்று கம்பன் விரிந்துரைத்த செஞ்சொல் அந்தாதி கலித்துறை 100 அது கலித்துறை என்கின்ற பாடல் வகையிலே வருகிறது. தெரியும் வண்ணம் அதை நாங்கள் புரிந்து கொள்ளும் வரம் நெஞ்ச அடியேற்கு அருள், எங்களுக்கு நல்ல மனசை, நெஞ்சத்தை, தெளிவான நெஞ்சத்தை கொடுப்பாய். யார கேட்கணும்? கடவுளை தானே கேட்கணும். யார கேட்கிறாங்க பாத்தீங்களா? வேதம் தமிழ் செய்த நின்மலனே, குற்றமற்றவன் அர்த்தம். நின்மலன் என்றால் மலம், குற்றம். நின்மலன் குற்றமற்றவன். வேதம் தமிழ் செய்த நில்மலனே. அப்ப வேதத்தை தமிழாக்கின நம்மாழ்வாரே, உன்னுடைய பெருமைகளை கம்பர் பாடினார். சட்டகோபரந்தாதி என்று கலித்துறையிலே 100 பாடல்கள். அதன் பொருள்களை அறியும்படி நீயே நல்குவாய் என்று கேட்கிறோம். அதுல ஒரே ஒரு பாடலை பாக்குறோம் பாருங்கோ, அதை தெரிந்தால் போதும். வேதத்தின் முன் செல்க, மெய்யுணர்ந்தோர் விரிஞ்சன் முதலோர் கோதற்ற ஞான கொழுந்தின் முன் செல்க, குணம் கடந்த போத கடல் எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி இன் பாதத்தின், கவியினுடைய பாதத்தின் முன் செல்லுமே தொல்லை மூல பரஞ்சுடரே. கேள்வி கேட்கிறார் பெருமாளே, நீ வேதத்துக்கு முன்னாடி கூட நடந்துருவ. வேதத்தின் முன் செல்க. சமஸ்கிருத வேதம், வடமொழி வேதம் பின்னாடி வரும். இன்னைக்கும் பல விஷ்ணு கோவில்கள்ல போனீங்கன்னா புறப்பாடுன்னு வெளியில உற்சவம் கண்டுருவார். வேதம் எங்க வரும் தெரியுமா? கடவுளுக்கு பின்னாடிதான் வேதம் சேவித்து கொண்டு வருவார்கள். அப்ப கடவுள் என்ன பண்றாரா? வேதத்துக்கு முன்னாடி நடந்து போவார். வேதத்தின் முன் செல்க, விரிஞ்சன் முதலான். அவங்க யார்? மெய்யுணர்ந்தோர், உண்மையான உன்னுடைய பரதத்துவத்தை அறிந்தவர்களான விரிஞ்சன் முதலார். விரிஞ்சன்னா பிரம்மா. முதலோர் கோதற்ற ஞான கொழுந்தின் முன் செல்க. நீ பிரம்மா போன்ற தேவதைகளுக்கு முன்னாடி கூட போகலாம். ஆனால் குணம் கடந்த போத கடல், மிக உயர்ந்ததான பக்தியாலே பக்தி கடலாக பாடப்பட்ட எங்கள் தென்குருகூர் புனிதன், எங்களுடைய தென்குருகூரிலே அவதரித்த மிக பவித்திரமுடையவரான யார் அவர்? புனிதன் கவி பாதத்தின். ஒரு வார்த்தைக்கு முன்னாடி போடுவியா? எங்களுடைய நம்மாழ்வார் பாடிய தமிழ் பாடலின் ஒரு பாதத்திற்கு முன்னால் நீ போய்விடுவாயா? உன்னால கடந்து போய்விட முடியுமா? முடியாது. எவ்வளவு பெருமை கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? என்னவோ இன்னைக்கு தமிழ் தமிழ்னு பேசிக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஊரிலே. உண்மையில தமிழை வளர்த்தவர் யார் தெரியுமா? சொல்லார் தமிழொரு 3 சுருதிகள் 4 எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன் என்று ராமானுஜருக்கு பேர். அந்த ராமானுஜர் தான் ஏற்படுத்தினார். முன்னால எப்பவுமே கடவுள் புறப்பாடு கண்டருளும் போது முன்னாடி நடந்தது எது? தமிழ் பாடல்கள் படிக்கப்படும். ஓதுவார்கள், அரையர்கள்னு பேர். இன்னைக்கும் எல்லா கோயில்கள், திவ்ய தேசங்களிலே பகவானுக்கு முன்னாடி தமிழ் பாடல்களை பாடிக்கொண்டு போவார்கள். ஆழ்வார்களுடைய 4000 பாடல்கள் பாடிக்கொண்டு போக பெருமாள் அதுக்கு பின்னாடி வருவார். இதுக்கெல்லாம் காரணம் யார்? நம்மாழ்வார். அதான் சொல்றார், தென்குருகூர் புனிதன் அவருடைய கவி பாதத்தின் முன் செல்லுமே. ஒரு வரியை தாண்டி நீ முன்னாடி போயிடுவியா? யார் இவர்? தொல்லை மூல பரஞ்சுடரே. அப்ப உலகத்துக்கெல்லாம் பரதெய்வம்னு உனக்கு பேர். ஆனா எங்களுடைய நம்மாழ்வாருடைய பாடலை நீ தாண்டி விடுவாயா என்று அழகாக பாடினார். சரி, இன்னும் ஒரு விஷயத்தை சேர்த்து பார்ப்போம். எந்த அளவுக்கு பெருமை தெரியுமா? ஆழ்வாருடைய தமிழுக்கு எந்த அளவுக்கு ஏற்றம் என்றால், இன்றைக்கும் நம்மாழ்வாருடைய பாடலை கேட்பதற்காகத்தான் ஒரு பெரிய திருவிழாவே நடக்கிறது திருவரங்கத்துல. மற்றவர்களுக்காக இல்ல. ஏன்? இன்னைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும், வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாசத்திலே கிட்டத்தட்ட வைகுண்ட ஏகாதசின்னு வரும். அந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா என்னது? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வைகுண்ட ஏகாதசி திருவிழான்னா பரமபத வாசல். பரமபத வாசல், பரமபத வாசல், மோட்சம் போயிடுவோம் அப்படின்னு போறோமா இல்லையா? அந்த பரமபத வாசல் திருவிழான்றது உண்மையில என்ன? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப பார்க்க போறீங்க கடைசியில திருமங்கை ஆழ்வாருடைய வைபவம். அந்த திருமங்கை ஆழ்வார் அழகாக பாடல்களை எல்லாம் பாடினார். 6 பிரபந்தங்களை பாடினார். அவர் பாடி முடிச்சு உயர்ந்த திருவரங்கத்துக்கு மதில் கைங்கரியமும் செய்து விட்டார். ஆன உடனே பெரிய பெருமாள் ரங்கநாதர் முன்னாடி போய் சேவித்து நிற்கிறார். ரங்கநாதர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். திருமங்கை ஆழ்வாரே, அற்புதமான பாக்களையும் பாடினீர், உயர்ந்த மதில் கைங்கரியம் போன்ற தொண்டுகளை எல்லாம் செய்தீர், அன்னதானம் போன்ற தொண்டுகளையும் செய்தீர். என்ன வேணும்? உமக்கு ஏதாவது நான் பிரதிபலன் கொடுக்கணுமே, என்ன உங்களுக்கு பலனாக கொடுக்க வேண்டும்? கேளுங்கோள், பரிசு கொடுக்கிறேன்னு கேட்டார். அப்ப திருமங்கை ஆழ்வார் என்ன கேட்டார் தெரியுமா? எனக்கு ஒரே பரிசு போதும். உன்னை உலகத்துக்கு காட்டி கொடுத்தவர் யார்? சுவாமி நம்மாழ்வார், திருக்குருகூர் நம்பி. அந்த ஆழ்வாருடைய பாடல்களை நீர்
வருடத்திற்கு ஒரு முறை அமர்ந்து ஒரு இடத்தில் செவி சாய்க்க கூடாதா, உட்கார்ந்து கேட்க கூடாதா என்று கேட்க, நடக்கட்டும். வைகுண்ட ஏகாதசி தொடுநாள் ஆரம்பித்து அந்த வைகுண்ட ஏகாதசி ஆரம்பித்து 10 நாட்கள் வேறு எந்த உற்சவமும் நடக்கக்கூடாது. எந்த கோவிலிலேயும் ஆழ்வார்களுடைய தமிழ் பாடல்கள் சேவிக்க கூடாது. அனைவரும் திருவரங்கத்துக்கு வந்து விடுங்கள். நானும் வந்து விடுகிறேன். உயர்ந்த ஆயிரங்கால் மண்டபம், பெரிய திருமாமணி மண்டபம் என்ற மண்டபத்திற்கு நான் வந்து விடுகிறேன் என்னுடைய உபயநாச்சிமார்களோட. நம்மாழ்வார் வரட்டும். அந்த நம்மாழ்வாருடைய பாடல்கள் 1000 பாடல்கள் என்ன, அவருடைய திருவாய்மொழி 1000 பாடல்களையும் ஒரு நாளைக்கு 100 பாடல் வீதமாக 10 நாட்கள் நான் செவிசாய்த்து கேட்கிறேன். வெறும் பாடல் அல்ல, இசைத்தமிழ், இயற்தமிழ், நாடகத்தமிழ் 3மாக நிறைவேறட்டும். நான் சந்தோஷமாக கேட்டு கழிக்கிறேன் என்று சொல்ல திருமங்கையாழ்வார் மண்டபங்களை ஏற்பாடு செய்து, அன்றைக்கு திருமங்கையாழ்வார் வாழ்ந்து 5100 வருடங்கள் இருக்கும். அவர் காலத்துல திருக்குறுகூர்ல இருந்து ஆழ்வார் திருமேனியை அங்கிருந்து இங்கு கொண்டு வருவார்கள். எங்க இருக்கு ஸ்ரீரங்கம்? எங்க இருக்கிறது? திருநெல்வேலியை தாண்டி திருச்செந்தூர் போகிற பாதையிலே ஸ்ரீவைகுண்டம் கடந்து ஆழ்வார் திருநகரி. அவ்வளவு தூரம் அழகா இருப்பார், கண்ணனை போலேயே இருப்பார். அந்த ஆழ்வாரை சேவித்தால் பார்த்தாலே கண்கள்ல அவ்வளவு உருக்கமா இருக்கும். அந்த ஆழ்வாரை வருஷம் வருஷம் அங்கிருந்து கொண்டு வருவார்கள். அங்க இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வர இரவு வைகுண்ட ஏகாதசி அன்று இரா 10 இன்னைக்கு சேவிக்கிறீங்க இல்லையா, பகல் 10 இரா 10. இந்த உற்சவம் இப்படிதான் ஆரம்பிச்சது. நம்மாழ்வாருக்காகத்தான் அந்த உற்சவமே தொடங்கப்பட்டது. அப்ப முதல்ல நம்மாழ்வாருக்காக பரமபத வாசலை கடந்து அன்னைக்கு ராத்திரி வருவார். நம்பெருமாள் வந்து பெரிய திருமாமணி மண்டபம் ஆயிரங்கால் மண்டபத்துல அமர்ந்தால் அன்னைக்கு முதல்ல அரையர் சேவை அப்படின்னு நாதமுனிகளுடைய வம்சத்துல வந்தவர்கள் திருவரங்க பெருமாள் அரையர் என்பவர். அந்த அரையர் வம்சத்துல வந்தவர்கள். அரையர்கள்னா என்ன? அரையர்கள்னா ஓதுவார். ஆழ்வாருடைய பாடல்களை வாய்விட்டு கானத்தோடு பாவத்தோடு அர்த்தம் செறிந்து பாடுவார்கள். அப்படி இப்படி பார்க்க மாட்டார்கள். தலையில அழகான ஒரு குல்லாயை சாத்திக் கொண்டு, அற்புதமான ஆபரணங்களை தரித்துக் கொண்டு, கையில அழகான ஒரு தாளக்கட்டையை வைத்துக் கொண்டு, அந்த தாளத்திற்கு ஏற்ப தேவகானத்திலே இசைத்தமிழ் இல்லையா, ஆழ்வாருடைய திருவாய்மொழி என்பது இசைத்தமிழ். இசையோடு கூட்டி பாடுவார்கள். தாளத்தோடு பாட இன்றைக்கும் கேட்கிறான். அன்னைக்கு ஆரம்பிச்சு அந்த பெருமாள் எதுக்கு வரார்? எதனால தன்னுடைய ஆஸ்தானத்தை விட்டு பெரிய திருமாமணி மண்டபத்துக்கு ராத்திரி ராத்திரி வந்து இருந்து கேட்டுட்டு போறார்னா வேற எதற்காகவும் அல்ல. நம் சடகோபனை பாடினியோன்னு சொன்னாரா? அதனாலதான் மற்ற ஆழ்வார்களுக்கு நம்ம ஆழ்வார்னு பேர் இல்ல, இவருக்கு மட்டும்தான் நம்ம ஆழ்வார்னு பேர். அவர் ஆசைப்பட்டது அல்லவா? அவர் பாடல்களை இன்றைக்கும் கேட்கிறான் பெருமாள். முதல் நாள் உயர்நலம் உடையவன் எவனவன் என்று ஆரம்பித்து 100 பாசுரங்கள். அடுத்தது கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்பிலராகில் சார்வது சதிரே. 2வது நாள் முழுக்க கேட்கிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அருவி திருவேங்கட தெழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே. அடுத்த நாள் கேட்கிறார். 4ஆம் நாள் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிறை பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணன் தாள் காலம் பெறச் சிந்தி தூய்மினு ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்னம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே உலகமுண்ட பெருவாயா உழப்பில் கீர்த்தி எம்மானே நிலவும் சுடர் சூழொளி மூர்த்தி நெறியாய் அடியேன் ஆறுயிரே திறத முலகுக்காய் நின்ற திருவேங்கடத்தின் பெருமானே குலசொல் அடியேன் உணபாதம் கூடுமாறு கூறாயே அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழமந்து புகுந்தேனே என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியை என்னும் நின் திருவயிற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும் அன்றுரு வேடும் தடுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோவில் கொண்டானே தெளிகிலேன் முடிவுகள் தனக்கே நெடுமார் கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேனவன் அடியார் அடியே குடுமிது வல்லால் என் மூவுலகு பெருமோ அழகாக பாடுகிறார். மாலை நன்னி தொழுதெழுமினோ வினைகட காலை மாலை கமலமலரிட்டு நீர் மாலை நாளை பாடுகிறார். எவ்வளவு அழகான பாடல்கள் பாடிக்கொண்டே போகலாம். தீன் தமிழ், இனிய தமிழ், எளிய தமிழ்,
கடைசியில பாடுறார், சூழ் விசும் பனிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைகரை கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் வளமேந்திய வெண்ணப்பன் வாழ்வுகள் நாரணன் தமரை கண்டகந்தே முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரைக்கண் கருமாணிக்கமே என்கள்வா தனியே நாருயிரே எந்தலை விசையாய் வந்திட்டு இனி நான் போகலோட்டேன் ஒன்னும் மாயம் செய்யேல் என்னையே கோலமலர்பாவை கண்பாகிய என்னன்பேயோ நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகம் ஒன்றாய் நிலங்கோட்டிடை கொண்ட வெந்தாய் நீலக் கடல் கடைந்தாய் உன்னை பெற்று நீ போக்குவனோ. அழகான பாசர்கள் எப்படி முடிகிறார், ஒன்னா பாடிட்டு வர கடைசியில முடிகிறார். அரியை அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவிலந்தாதிகளால் இவை 1000ம் முடிந்த அவாவிலந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே என்று பாசுரத்தை முடிகிறார். இன்றைக்கும் கேட்கிறான். இந்த பாடல்களை முதல்ல கேட்கறதுக்காகத்தான் திருவரங்கத்திலே திரு அத்தியனம் பெரிய திருநாள்னு சொல்லுவாங்க. வைகுண்ட ஏகாதசி திருநாள் என்பதே நம்மாழ்வாருடைய ஈர தமிழ் சொற்களை கேட்பதற்காக, அதனுடைய பொருளை கேட்பதற்காக, பாவத்தை கேட்பதற்காகத்தான் இன்றைக்கும் வருடா வருடம் அந்த பகவான் வருகிறான். அதோட சேர்த்து பிற்காலத்துல பல பாடல்கள் சேர்க்கப்பட்டன. அப்ப என்ன பெருமை வேணும்? சடகோபரந்தாதின்னு அவரை வச்சு பாட சொல்றார். அவர் பாடலை கேட்கறதுக்காக வெளியில வருகிறார். அந்த நாள்ல வேற எங்கேயும் சேவிக்க கூடாதுங்கிறார். நம்மாழ்வார்னு சொன்னா பகவான் உருகு விடுகிறான். அந்த கடவுளையே உருக்கக்கூடிய தமிழ் என்றால் அது நம்மாழ்வாருக்கே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த தமிழ். அழகான ஆழ்வாருடைய தமிழ். அனுபவிக்கலாம் அனுபவிக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படி உயர்ந்ததான தமிழ் பாசுரங்களை உலகத்திற்கு கொடுத்தவரான சுவாமி நம்மாழ்வார். அவருடைய திருவடிகள் வாழி 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 என்று சொல்லி அடியனுக்கு கிடைத்த வாய்ப்பிலே முடிந்த அளவு எளிமையாக எந்த அளவுக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமோ சொன்னோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி விடுகிறேன். பல இருந்தாலும் நேரமும் வீணடிச்சிடக்கூடாது. பல பேர் கேட்கறீங்க, கிடைத்த வாய்ப்பை உபயோகப்படுத்துகிறேன். ஆழ்வாருடைய திருவாய்மொழி இருக்கு இல்லையா, அந்த திருவாய்மொழி என்ற 1102 பாடல்களுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். மற்ற பாடல்கள் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் விளக்க உரை எழுதியிருப்பாங்க. ஒரு பாசுரத்துக்கு ஒருத்தர் எழுதலாம், இல்ல 2 பேர் எழுதலாம், 3 பேர் கூட எழுதியிருக்கலாம். திருப்பாவைன்னு எடுத்தீங்கன்னா பிரபலமான பிரபந்தம், அனைவருக்கும் தெரியும், 30 பாசுரம். அதற்கு 3 பேர் விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். அதுபோல திருவாய்மொழிக்கு எத்தனை பேர் விளக்க உரை எழுதியிருப்பார்கள்? எத்தனை பேர் தெரியுமா? 5 பேர் விளக்க உரை. ராமானுஜர் எழுதியிருக்கணும். ராமானுஜர் சொன்னார், இது பெரிய கடல், இந்த கடல்ல நான் ஏதோ சொல்லிட்டால் மற்றவர்கள் எல்லாம் போதும் போதும், ராமானுஜரே சொல்லிட்டார், நாம இதுக்கு மேல எழுதுறதா அப்படின்னு நிறுத்தி விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஆழ்வாருடைய பாசுரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இனிமையை கொடுக்கும், ஒவ்வொரு அழகான மறைந்த கருத்துக்களை கொடுக்கும். அப்ப அனைவரும் அனுபவிக்க வேண்டியது பெரிய ஆழம் இருக்கக்கூடிய கடல் ஆழ்வார் பாடல்கள். அதனால யார் எழுதணும்னு சொன்னா பிற்காலத்துல எழுத ஆரம்பித்தார்கள். 5 விளக்க உரை உண்டு. முதலிலே 6000 படி, 9000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படி. ஒரு படின்னா 32 எழுத்துக்கள் இருந்த ஒரு படின்னு பேர். அப்ப இவ்வளவு வியாக்கியானங்கள் இருக்கு. முதலிலே திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்று அவர்தான் ராமானுஜரால நியமிக்கப்பட்டு அவர் விளக்க உரை எழுதினார் திருவாய்மொழிக்கு. அதற்கடுத்தபடியாக பராசர பட்டர் என்ற குருவினுடைய சிஷ்யர் நஞ்சியர், அவர் 9000 படின்னு விளக்க உரை எழுதினார். அதற்கடுத்தபடியாக நம்பிள்ளை பெரிய மகானுபாவர், அவர் வியாக்கியானம் பண்ணார்னா திருவாய்மொழிக்கு கலங்கி 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 வியாக்கியானம் பண்ணுவார். ஈடு 36000 படின்னு பெரிய வியாக்கியானம். இவர் பாடின திருவாய்மொழிக்கு 36000 படி என்று இந்த நம்பிள்ளை செய்த விளக்க உரை இருக்கு இல்லையா, வியாக்கியானம். இதனைத்தான் பிற்காலத்திலே ஆச்சாரியர்களுக்குள்ளே கடைசியில் அவதரிச்சவர் மணவாள மாமுனிகள். அவருடைய அழகான இப்பொழுது 650 வருடங்கள் கடந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த சுவாமி இது பாருங்க, ரங்கநாதருக்கு எவ்வளவு பிடிக்குது பாருங்க. சடகோபரந்தாதி என்று நம்மாழ்வாருக்காக பாட வைத்தவர் நம்பெருமாள். இன்றைக்கும் வருஷா வருஷம் நம்மாழ்வார் பாட்டு கேட்கறதுக்காக பெரிய திருநாள்னு வைகுண்ட ஏகாதசி திருநாள் கொண்டாடுறது நம்பெருமாள். 3வது பாருங்க, இவர் இந்த நம்பிள்ளை என்பவர் எழுதின விளக்க உரை பெருசு. அதனுடைய பொருளை இதே நம்பெருமாள் 1 வருஷ காலம் அனைத்து உற்சவங்களையும் நிறுத்திவிட்டு மணவாள மாமுனிகள் என்ற உயர்ந்த ஆசாரியனை நீர் பொருள் சொல்லும்னு இவர் உட்கார்ந்து கேட்டிருந்திருக்கார். நம்பெருமாள், ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாள், மணவாள மாமுனிகள் திருவாய்மொழியினுடைய தமிழ் பிரபந்தத்தினுடைய விளக்க உரையை விஸ்தீரணமாக அவர்
உபன்யாசமாக சொல்லிக் கொண்டிருக்க அதனை ஒரு வருஷ காலம் இதே நம்பெருமாள் இருந்து கேட்டிருக்கிறார்னா அப்ப அந்த நம்பெருமாளுக்கு இந்த நம்மாழ்வார் இடத்துல எவ்வளவு ஈடு இருக்கும்? நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சீர் நம்பிள்ளை என்பர் என்று கேள்விப்படுகிறோம். அப்போ 36,000 படி நம்பிள்ளையுடைய ஈடு. இன்னொன்று 24,000 படி. இவர்தான் வியாக்கியான சக்கரவர்த்தியான பரமகாருண்யகரான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அவர் 24,000 படின்னு எழுதினார். 12,000 படி அழகிய மணவாள சீயர் அப்படின்னு இன்னொருவர் 12,000 படின்னு எழுதினார். அப்போ ஒரே பிரபந்தத்துக்கு 5 விளக்க உரைகள், ஒன்னொன்னுலயும் ஒரு அனுபவம். பெரிய வேதம் என்பது கடல் இல்லையா? கடல்ல போய் முத்து எடுக்கலாம், மணி எடுக்கலாம், மாணிக்கம் எடுக்கலாம். அந்த தமிழினுடைய இனிமை, அவர்களுடைய பாடல்கள்ல இருக்கக்கூடிய பொருளின் செறிவு, இத்தனையும் கேட்கணும்னா திருவாய்மொழிக்கு மட்டுமே இருக்கக்கூடியதுதான் 5 விளக்க உரைகள் இருக்கிறது. வேற எந்த பிரபந்தத்துக்குமே கிடையாது. இது முக்கியமாக இருக்கக்கூடியது இவர் ஒருவருக்குத்தான் என்பதோடு சொல்லி கடைசியில ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நிறுத்திடுவோம். நேற்றைக்கு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், சொல்லவில்லை என்றால் அத்தோட சொல்லி இன்னைக்கு நிறைவுறுத்துகிறேன். மதுரகவி ஆழ்வார், அவர்தான் நம்மாழ்வாருடைய சிஷ்யர். அவர் என்ன பண்ணார்? நர்மாழ்வார் 16 வருஷம் ஆன உடனே பாட ஆரம்பிச்சார். 32 வயசுக்கு பிறந்தார் உயர்ந்தே என்று பரமபதத்துக்கு சென்று விட்டார். அவர் போன உடனே அவருடைய திருமேனி விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணிக்கொண்டு இந்த மதுரகவி ஆழ்வார் தான் ஊரெல்லாம் அவருடைய பாடல்களை பாடிக்கொண்டு ஆழ்வாருக்கு விருதம் சொல்லி கொண்டு போறார். எம் சடகோபன் வந்தார், நம் காரிமாறன் வந்தார், நம் வகுலாபரணர் வந்தார். வகுல ஆபரணம், வகுல மாலையை ஆபரணமாக தரித்திருக்கிறவர். வகுல மாலை யார் கொடுத்தது? அந்த ஊர்ல இருக்கிற திருக்குருகூர் பெருமாள் ஆதிப்பிரானே கொடுத்தாராம், இந்த வகுல மாலையை தரித்துக்கொள் என்று. அதனால வகுல ஆபரணர், வகுலாபரணர் அப்படின்னு விருதம் சொல்லி கொண்டு வர மதுரை தமிழ்ச்சங்கத்துக்கு வந்தார். தமிழ்ச்சங்கத்துக்கு வந்த உடனே யாரோ மனிதர்கள் பாடின இந்த பாடல்களை எல்லாம் நாங்க சங்க பலகையில ஏற்ற முடியாது, அந்த சங்கம் பாடலையை எங்களுக்கு ஒத்துக்கொள்ள முடியாது, தமிழ் என்று நாங்கள் உயர்ந்த பாடலாக ஒற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்ல, சரி பரீட்சை வைப்போம், நீர் என்ன செய்யும், உம்முடைய ஆழ்வார்னு சொல்றீரே அவர் பாடல்களை சங்க பலகையிலே நிறுத்தும், நாங்க அந்த பக்கம் எங்களுடைய பாடல்களை வைக்கிறோம், அந்த சங்க பலகையே முடிவு செய்யட்டும் என்று சொல்ல, மதுரகவி ஆழ்வார் சொன்னார், எங்க ஆழ்வார் பாடின 8 அடி பாசுரங்கள் உண்டு, 4 அடி பாசுரங்கள் உண்டு, 6 அடி பாசுரங்கள் உண்டு, அவ்வளவுலாம் வேண்டாம், 1102 வேண்டாம், 10 கூட வேண்டாம், ஒரே ஒரு பாடலை வைக்கிறேன், 2 அடி பாடலை வைக்கிறேன் போதும் என்று மனசிலே நம்மாழ்வாரை பிரார்த்தித்துக் கொண்டு, கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று ஓலைச்சுவடியிலே உயர்ந்ததான நம்மாழ்வாருடைய உபதேச பாடலை 2 வரி பாடலை எழுதி சங்க பலகையிலே வைக்க, மற்ற சங்க புலவர்கள் அனைவரும் ஏறி இன்னொரு பலகையிலே அமர்ந்தும் அவர்களை எல்லாம் கீழே தள்ளி சங்க பலகை இந்த பாடல்களை மேலே எடுத்து கொடுக்க, அப்போ அங்கு இருந்தவர்கள் எல்லாம் பாடின பாடல் உயர்ந்த பாடல். அங்க இருந்த அனைத்து சங்க புலவர்களும் நம்மாழ்வாருடைய பெருமை என்ன, அவருடைய தமிழின் பெருமை என்ன என்பதை 2 பாடல்களாலே காட்டியிருக்கிறார்கள். அதனை சொல்லி நிறைவுறுத்துகிறேன். சேமம் குறுகையோ செய்ய திருப்பார்க்கடலோ, நாமம் பராங்குசமோ நாரணமோ, தாமம் துலபமோ வகுளமோ, தோல் 2 4 உலகோ பெருமான் உனக்கு. எல்லாரும் சேர்ந்து எழுதுற வார்த்தை இது. க்ஷேமம், நீ இருக்கிற இடம் எது? குறுகையோ திருக்குறுகூரா, செய்ய திருப்பார்க்கடலா, நீ இருக்கிற இடம் திருப்பார்க்கடலா இல்லை திருக்குறுகூரா, நாமம் பராங்குசமோ நாரணமோ, உம்முடைய பேர் என்ன? நாராயணன்னு பேரா இல்லை பராங்குசன்னு பேரா? பரர்களுக்கு அங்குசம் விடக்கூடியவர். அங்குசம்னா எதிரிகளுக்கு, இப்ப யானைக்கு முன்னாடி ஒரு போடுவாங்க பாத்தீங்களா, ஒரு சின்ன கம்பி மாதிரி, அதுக்கு அங்குசம்னு பேர். பராங்குசம், பரர்கள் எதிரிகளுக்கு அங்குசத்தை போல இருக்கக்கூடியவர் பராங்குசர். உம்ம பேர் என்ன, பராங்குசமா இல்ல நாராயணனா? அடுத்து கேட்கிறார், நாமம் துலபமோ வகுளமோ, நீர் தரித்து கொண்டிருக்கிற மாலை என்ன? துளசி மாலையா இல்ல வகுள மாலையா? தோல் 2 4 உளவோ, உமக்கு தோல் 2 இல்ல மகாவிஷ்ணுவை போல 4 தோள்களோ? பெருமான் உனக்கு. ஒன்று பாடினார்கள். அடுத்து வெட்கப்படுகிறார்கள். எப்பேற்பட்ட தமிழ் கவிஞன் நீர், உம்ம முன்னாடி போய் நாங்களும் தமிழ் கவிஞர்கள்னு சொல்லிக் கொள்ளலாமா என்று அவர்கள் பாடின பாடல், ஈ ஆடுவதோ கருடற்கெதிரே, பிறவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ, நாய் ஆடுவதோ உருமி புலிமுன், நரி கேசரி முன் நடை ஆடுவதோ, பேயாடுவதோ அழகூர்வசி முன், பெருமாள் வகுலாபரணன் அருள் கூர்ந்து ஓவா துரை 1000 மாமரையின் ஒரு சொல் பொறுமோ
உலகிற்கவியே. இதுக்கு மேல என்ன வேணும் பாட? நம்மாழ்வாருடைய அந்த ஒரு வரி, அவருடைய ஒரு சொல் பொறுமோ உலகின் கவியே. எங்க நம்மாழ்வார் பாடின ஒரு தமிழ் சொல் அதற்கு உலகத்தில் எந்த கவியாவது ஒப்பு வருமா? ஒப்புமை சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாரு பாருங்கோ, ஈ ஆடுவதோ கருடற்கெதிரோ, எனக்கும் சிறகு இருக்குன்னு சொல்லி ஈ என்ன பண்ணிச்சான், கருடனுக்கு முன்னாடி போய் ஆடி காட்டுச்சான். அப்படிதான் இருக்கு. நாங்கெல்லாம் கவிஞர்னு பேர் வச்சிருக்கிறது. நம்மாழ்வாரே நீர் பாடினால் அது தமிழ் கவி. நாங்கெல்லாம் ஈயை போல, நீ கருடனை போல. இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ, சூரியனுக்கு முன்னாடி மின்மினி பூச்சி போய் எனக்கும் வெளிச்சம் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கு? அது போலதான் இருக்கிறது. நாய் ஆடுவதோ உருமி புலிமுன், நாய் என்ன பண்ணிச்சான், எனக்கும் 4 கால் இருக்கு, எனக்கும் வால் இருக்குன்னு சொல்லி உருமுகின்ற புலிக்கு முன்னாடி போய் ஆடிச்சான். அது போல இருக்கிறது. நரி கேசரி முன்னாடுவதோ, எனக்கும் 4 கால் இருக்கு அப்படின்னு சொல்லி நரி போய் சிங்கத்து முன்னாடி போய் நடக்கலாமா? எனக்கும் சிம்மம் போன்ற நடை அப்படின்னு நரி நடக்க முடியுமா? பேய் ஆடுவதோ அழகு ஊர்வசி முன், பேய் போய் அழகா இருக்கிற ஊர்வசிக்கு முன்னாடி ஆட முடியுமா? பெருமான் பெருமான் வகுலாபரணன் அருள் கூர்ந்து ஓவாதுரை 1000 மாமரையின் ஒரு சொல் பொறுமே. உயர்ந்தவரான பெருமான் வகுலாபரணன், மிக உயர்ந்தவர் சிறந்தவரான வகுளமாலையை தரித்தவரான வகுலாபரணன் அருள் கூர்ந்து அவர் கருணையாலே நமக்காக அருளி செய்த ஓவாதுரையின் வேதத்தை தமிழ் செய்த அந்த பாடல்கள், மாமறையின் மறைத்து வைக்கப்பட்ட பாடல்களை விளக்கமாக நமக்கு கொடுத்தார். ஒரு சொல் பொறுமோ, நீ பாடின பாடல்களினுடைய ஒரு சொல் பொறுமோ உலகின் கவியே. இந்த உலகத்துல இருக்கிற கவிஞர்கள் பாடுகிற கவி எல்லாம் உன்னுடைய பாடலின் ஒரு சொல்லுக்கு பொறுமா என்று அழகாக பாடுகிறார். ஈ ஆடுவதோ கருடற்கெதிரே இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ, நாயாடுவதோ உருமி புலி முன் நரி கேசரி முன் நடையாடுவதோ, பேயாடுவதோ அழகூர்வசி முன் பெருமாள் வகுலாபரணன் அருள்கூன் தோவாதுரையாயிர மாமரையின் ஒரு சொல் பொறுமோ உலகிற்கவியே என்று. இதுக்கு மேல நம்மாழ்வாரை பத்தி நான் என்ன பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆழ்வாருடைய பாடல் ஒவ்வொருவரும் வாயிலே சொல்லி சொல்லி அனுபவிக்கணும். கிடைக்கிற நேரமெல்லாம் நம்மாழ்வாருடைய ஈரச் சொல், பக்தியாலே வெளியிடப்பட்ட வேதத்தை தமிழாக்கி 1000 இன்சமிழால் உலகிற்குரைத்த சடகோபன் அந்த நம்மாழ்வாருடைய அமுத தமிழ் என்ற தலைப்பிலே அடியேனுக்கு அறிந்த வரையில் ஏதோ பகிர்ந்து கொண்டேன். நம்மாழ்வாருடைய திருவடிகள் வாழி, மேதினியில் வைகாசி விசாகத்தோன் வாழியே, வேதத்தை செந்தமிழால் விரிந்துரைத்தான் வாழியே, ஆதிகுருவாய் புவியில் அவதரித்தோன் வாழியே, அனவரதம் சேனையர்கோன் அடிதொழுவோன் வாழியே, நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியே, நன்மதுர கவிவணங்கும் நாவீரன் வாழியே, மாதவன் பொற் பாதுகையாய் வளர்ந்தொருள்வோன் வாழியே, மகிழ்மாறன் சடகோபன் வையகத்தில் வாழியே என்று சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடிகள் வாழி 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 என்று சொல்லி அந்த ஆழ்வார் பாசுரங்கள் உலகம் முழுக்க பரவி நல்ல பக்தி நெறியிலே சத்துவகுணத்தோடு மக்கள் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை சென்று கிட்ட வேண்டும் என்று அந்த நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறனுடைய திருவடி தாமரைகளிலேயே பணிந்து வாய்ப்பு கொடுத்த திரிகூட சங்கத்தார், நெல்லை சகஸ்ரநாம மண்டலி இருவருக்கும் அவர்களுடைய தொண்டுகள், தமிழ் தொண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையான தமிழ், உண்மையான தமிழ் பாடல்கள், உண்மையான தமிழ் இலக்கியங்கள் இதெல்லாம் உலகத்தில் பரப்பப்பட வேண்டும். ஏதோ ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கிற தமிழ் தமிழ் அல்ல. இது போல தொண்டுகளை செய்யக்கூடிய உங்கள் தொண்டு மேலும் மேலும் வளர வேண்டும் என்று உங்களுக்கும் ஆசீர்வாதம் மங்களாசாசனங்களை செய்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு நேரம் வைணவ மதத்திற்கு இன்றியமையாத பிரமாணமாக விளங்குபவை ஆழ்வார்களது அமுத சுவை நனி சொட்ட சொட்ட அமைந்துள்ள திவ்ய பிரபந்தங்களே என்பதை நனி சொட்ட சொட்ட நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். ஆழ்வார்களும் அமுத தமிழும் என்பதில் அந்த அமுத தமிழை நமக்கு இன்றைக்கு அள்ளி கொட்டி இருக்கிறார் சுவாமிகள். மனம் நிறைந்து பேசுகிறோம் ஐயா. மிக நிறைவாக இருந்தது இன்றைக்கு உங்களுடைய உரை. இந்த கருத்தரங்கத்தின் நோக்கம் இன்றைக்கு நிறைவேறியது என்றே நான் நினைக்கிறேன். இந்த கொரோனா காலத்திலே
நாங்கள் ஒவ்வொரு பக்தி இலக்கியங்களாக அறிமுகப்படுத்தி வரக்கூடிய வேளையிலே, தமிழ் தொய்து கிடந்த வேளையிலே உயிர் கொடுத்த வைணவ ஆழ்வார்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவலாக இருந்தது. அந்த ஆவலின் வெளிப்பாடுதான் இந்த கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்திற்கு இப்படிப்பட்ட பெரியோர்கள் வந்து இன்றைக்கு நீங்கள் பேசியதெல்லாம் எங்கள் மனதை நிறைவு செய்திருக்கிறது ஐயா. அந்த வகையிலே இன்றைக்கு பண்ணும் தமிழும் தவம் செய்தன, பல நான் மறையும் மண்ணும் விசும்பும் தவம் செய்தன, மகிழ்மாறன் செய்யும் என்னும் தகைக்குரிய மெய் யோகியர் ஞானம் என்னும் கண்ணும் மனமும் செவியும் தவம் செய்த காலத்திலே என்று கம்பர் சடகோபர் அந்தாதியிலே விரைத்துரைத்தார் அல்லவா நம்முடைய சடகோபனை பற்றி. அந்த சடகோபனை பற்றி மிகச் சிறப்பாக இன்றைக்கு நம் சுவாமிகள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். நாதனுக்கு 4000 உரைத்தோன் வாழியே, நன்மதுர கவி வணங்கும் நாவீரன் வாழியே, மாதவன் பொற்பாதுகையாய் வளர்ந்த அருள்வோன் வாழியே, மகிழ்மாறன் சடகோபன் வையத்தில் வாழியே வாழியே என்று வாழ்த்தி அருளி இருக்கிறார். வகுளாபரனை பற்றி இந்த வகுளாபரன் சுவாமிகள் பேசியதை கேட்கும் போது அந்த வகுளாபரன் கட்டாயமாக இன்றைக்கு நம்மோ அமர்ந்து இதை கேட்டிருப்பார் என்றே நான் கருதுகிறேன். அந்த அளவிலே இன்றைக்கு மிகச் சிறப்பாக இந்த உரையை எடுத்துரைத்த நம்முடைய சுவாமி அவர்களுக்கு நம்முடைய தமிழால்விழி தமிழ் இலக்கிய கழகத்தின் சார்பாகவும், திரிகூட தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும், நெல்லை சகஸ்ரநாம மண்டலி சார்பாகவும் எங்களுடைய மனம் கனிந்த நன்றிகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா. நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு இது போன்ற உரைகளை எல்லாம் அள்ளி வழங்க வேண்டும். இன்றைய இளைய சமுதாயத்தினர் எங்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்லக்கூடிய திசை மிக அருமையாக சொன்னீர்கள். தமிழ் இன்றைக்கு எப்படி தள்ளாடி கொண்டிருக்கிறது என்று. அந்த தள்ளாட்டத்திற்கெல்லாம் உங்களை போன்றவர்கள் கை கொடுத்தால் அந்த தள்ளாட்டத்திலிருந்து தமிழை மீட்டு விடலாம் என்ற நம்பிக்கை இன்றைக்கு எங்களுக்கு உங்கள் உரையால் கிடைத்திருக்கிறது சுவாமி. எனவே மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை சொல்லி, மேதினியில் வைகாசி விசாகத்தில் வாழி, வேதத்தை செந்தமிழால் விரித்துரைத்தான் வாழியே, ஆதிகுருவாய் அப்புவியில் அவதரித்தான் வாழியே, அனவரதன் சேனையர் கோனடி தொழுவோன் வாழியே, நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியே, நன் மதுரகவி வணங்கும் நாவீரன் வாழியே, மாதவன் பொற்பாதுகையாய் வளர்ந்தருள்வோன் வாழியே, மகிழ்மாறன் சடகோபன் வையத்தில் வாழியே 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 என்று வாழ்த்தி மீண்டும் மீண்டும் இந்த இணையத்திலே தளராது கலந்து தொடர்ந்து உரை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் கூறி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. சாமி அடியேன் நமஸ்காரம். சாமி அடியேன் தாசன். அடியேன் நன்றி சாமி, நன்றி. அடியேன்